ஓகே. குட் மார்னிங் ஃபிரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல்ல என்விரான்மென்டல் பொல்யூஷன் ஓகேங்களா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் அண்ட் கண்ட்ரோல் சரிங்களா? நாய்ஸ் பொல்யூஷன், கண்ட்ரோல் சரிங்களா? இந்த பொல்யூஷன்லாம் எப்படிலாம் ஆகுது? அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க? என்னென்ன மெத்தடாலஜி யூஸ் பண்றாங்க? ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நம்ம நேச்சுரல் டேஸ்ல டெய்லி நம்ம பார்க்கறது சரிங்களா? நம்மளும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? நமக்கு இது இதெல்லாம் இப்படிதான் நடக்குதா அப்படின்னு தெரியாமயே நம்ம வந்து நெறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி மாரி தான்பா இருக்கும். வாட் இஸ் வாட் அவ்வளோதான். ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ்ல நீங்க கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் மனப்பாடம் பண்ற மாரி இருக்கும். அத மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அது போதும். ஈஸியா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் சாலிடா ஈஸியான கொஸ்டின் வந்துரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைமரி ஏர் பொல்யூட்னா என்ன? செகண்டரி ஏர் பொல்யூட்னா என்ன? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சம் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரிசிபிரேட்டர் ஓகேங்களா? இப்ப இந்த ESP எலக்ட்ரோலைட்டிக் பிரிசிபிரேட்டர், சைக்ளோன் ஸ்க்ரப்பர் இதெல்லாம் வந்து எங்க யூஸ் ஆகுது? கொஸ்டின் 2 நாய்ஸ் பொல்யூஷன் வந்து போனீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்ன? 20 மைக்ரோ பாஸ்கல் ஓகேங்களா? ஹியரிங் கெப்பாசிட்டி மினிமம் ஓகேங்களா? பேசிக் பிரஷர் லெவல் எவ்வளோ? அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. பிரைமரி ஏர் பொல்யூட்டன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ட் இந்த 2லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு குடுத்துருவாங்க. இது பிரைமரி ஏர் பொல்யூட்டன்ட், செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ட். அதுல 2 கொஸ்டின் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லப்பா. மேட்ச் தி ஃபாலோயிங்ல ஒரு கொஸ்டின் போட்டு விட்டுருவாங்க. காமனா ஒரு கொஸ்டின் கேட்டு விட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப 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 ஈஸியான டாபிக். ஈஸியா நீங்க மார்க் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் இது. சரிங்களா? போலாங்களா? ஓகே. இது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல்ல ஃபுல் சப்ஜெக்ட் ஓகேங்களா? ஃபுல் சப்ஜெக்ட் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டாச்சு. இது உங்களுடைய சிலபஸ் ஓகேங்களா? இந்த JDO 443 ஓகேங்களா? அதனுடைய சிலபஸ் படி என்னென்ன பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நம்ம குயிக்கா டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? எஸ். ஓகே. ஸோ ஏர் பொல்யூஷன் ஓகேங்களா? ஏர் பொல்யூஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எர்த் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக இருக்கிறது நைட்ரஜன் 78%, ஆக்ஸிஜன் 21%, கார்பன் டை ஆக்சைடு 0.0% சரிங்களா? அதர் கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் பேலன்ஸ் என்னென்ன இருக்கோ இது எல்லாத்தையும் கழிச்சுன்னா மீதிக்கு. அதர் கேஸ் என்ன? ஹீலியம், நியான், ஆர்கான் ஓகேங்களா? பீட்டன் கேஸஸ், அதர் கேஸஸ் ஓகேங்களா? எஸ். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேங்களா? இதில கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குப்பா. சரிங்களா? இந்த எர்த்துடைய லேயர் வந்து எத்தனையா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன கிலோமீட்டர்ல இருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொன்னு குடுத்து வச்சிருக்காங்க. சில பேர் 8 கிலோமீட்டர், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரெண்ட்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து நமக்கு எடுத்தது. ஓகேங்களா? எஸ். போலாங்களா? ஓகே. ஸோ எர்த் லேயர் இஸ் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் தி டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டூ நம்ம எங்க ஸ்டாண்டிங்ல இருக்கோமோ அங்கருந்து. சரிங்களா? இப்ப நீங்க இங்க தான் ஸ்டாண்டிங்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட் டூ சம் மீன் சி லெவல்னு வச்சுக்கோங்களேன். அங்கருந்து சம் ஹைட் போறீங்க. ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரோபோஸ்பியர். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர், செகண்ட் லேயர் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர். சரிங்களா? தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர். சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்பா. இதனுடைய சீக்வென்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கூட கேட்கலாம். எர்த்தோட ஃபர்ஸ்ட் லேயர் என்னன்னு கேட்கலாம். ஸ்ட்ராட்டோஸ் மீன்ஸ் ட்ரோபோஸ்பியர் என்ன ஹைட்ல இருக்குன்னு கேட்கலாம். 0 to 10 கிலோமீட்டர். சரிங்களா? அப்ப இன் பிட்வீன்ல ஓசோன் லேயர் எங்க இருக்குதுன்னு கேட்கலாம். ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் மீசோஸ்பியருக்கும் நடுவுல இருக்கிறது தான் நமக்கு வந்து ஓசோன் லேயர். இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ட்ரோபோஸ்பியர் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி ஓகே. 0 to 10 கிலோமீட்டர் ட்ரோபோஸ்பியர் இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன், கார்பன் டை ஆக்சைடு சரிங்களா? கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது. சம் பிளான்ட்ஸ் ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. பிளேன்ஸ் ஓகேங்களா? ஜெட் இதெல்லாம் மூவ் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ட்ரோபோஸ்பியர்ல இருக்கும். சரிங்களா? எப்போ எத்தனை கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர். 10 to 15 கிலோமீட்டர்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் சரிங்களா? அதாவது சூப்பர்சோனிக் ஜெட்டு ஓகேங்களா? அந்த மிசைல்லாம் லான்ச் ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? லான்ச் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர்சோனிக் இதில நமக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஓகே. ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர்சோனிக் ஜெட் ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கும். 10 to 15 கிலோமீட்டர்ல சரிங்களா? எஸ். இந்த PDF உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன்பா. உங்களுக்கு இதிலேயே சின்ன சின்னதா இருக்குது அப்படின்னா, நீங்க ஒரு நோட்ஸ் கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க. தப்பில்ல. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மீசோஸ்பியர் 50 to 80 கிலோமீட்டர் மீசோஸ்பியர்ல இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, வெதர் கண்டிஷன்ஸ் செக் பண்றது, இந்த வாட்டர் பலூன்ஸ் ஓகேங்களா? வெதர் பலூன்ஸ் ஓகேங்களா? பலூன் டெஸ்டிங். ஸோ நெறைய ரிசர்ச்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ எங்க டிபார்ட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, பலூன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. இந்த ஹைட்ல பண்ணது. அதாவது என்னன்னா, ஒரு சில அயான்ஸ் ஓகேங்களா? இந்த ஷவர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த சன்லேருந்து வரக்கூடிய எனர்ஜிஸ்லாம் ஒரு சில லேயருக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்பர்ஷன் ஆயிடும் அப்படியே. இந்த செகண்ட் லேயர்ல வராது. அப்ப இந்த லேயர்ல போனா தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, இதில வந்து பலூன்
ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பலூன் ரிசர்ச் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அட்டாமிக் எனர்ஜி இன் பலூன் ரிசர்ச் போட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஜஸ்ட் சும்மா நீங்க பார்த்துக்கோங்க. என்னெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம். ஓகே 50 to 80 கிலோமீட்டர் இருக்கும். தெர்மோஸ்பியர் மோர் தென் ஓகேங்களா? மோர் தென் 80 கிலோமீட்டர் அப் டு 500 கிலோமீட்டர். ஓகேங்களா? அதுக்கு மேல இருக்குது எக்ஸோஸ்பியர். ஓகேங்களா? அந்த தெர்மோஸ்பியர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன இருக்கும்? என்னது? ஓகே. தெர்மோஸ்பியர்ல டிஸ்டன்ஸ் மட்டும் 80 to 500 கிலோமீட்டர். ஓகே. எக்ஸோஸ்பியர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராக்கெட்டு, சேட்டலைட்டு ஸோ அந்த ரேஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸோஸ்பியர். அப்போ மீனிங் என்ன? அப்போ எர்த் லேயர்லேருந்து மோர் தென் 500 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் டு அந்த 500 கிலோமீட்டர் ரேஞ்சில நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸோஸ்பியர்ல தான் நமக்கு வந்து சேட்டலைட்டு, ராக்கெட்ஸ் அதெல்லாம் இருக்கு. பட் இதில அதிகமா கேட்டிருக்க கொஸ்டின் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான். இந்த ஓசோன் லேயர் வந்து எந்த லேயருக்கு நடுவுல இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது 2nd லேயருக்கும் 3rd லேயருக்கும் நடுவுல. அப்ப ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும், மீசோஸ்பியருக்கும் நடுவுல. ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டரி ஏர் பொல்யூட்டன். ஓசோன் இஸ் செகண்டரி ஏர் பொல்யூட்டன். அப்ப எங்க இருக்கும்? 2nd லேயருக்கு மேல இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஸ்ட்ராட்டோஸ்பியர் டூ மீசோஸ்பியர். ஓகேங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டடி ஓகேங்களா? ஏதாவது ஒரு 1 மார்க் கொஸ்டின் பேசிக்கா வாட் இஸ் வாட் அப்படின்னு கேட்கலாம். எக்காலஜி அப்படின்னா என்ன? ஓகே. தி சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் என்விரான்மென்டல் அண்ட் ஆர்கானிசம் அப்படின்ற ஓகேங்களா? ஈகோலாஜி ஓகேங்களா? இட்ஸ் நாட் எக்காலஜி, ஈகோலாஜி ஓகேங்களா? ஈகோலாஜி சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஆர்கானிசம்ஸ் படிக்கிறது தான் ஈகோலாஜி அப்படின்னா. ஏரோசெல் ஓகேங்களா? ஏரோசெல் மீன்ஸ் சாலிட் அண்ட் லிக்யூட் பார்ட்டிகல்ஸ் இன் தி கேஸ் மீடியம். அங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? சாலிடு, லிக்யூடு சரிங்களா? அந்த வாட்டர் அது எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கப்ப தான் ஏரோசெல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சாலிட் அண்ட் லிக்யூடு ஓகேங்களா? சாலிட் ஆர் லிக்யூட் பார்ட்டிகல்ஸ் இன் கேஸ் மீடியம் இஸ் நோன் அஸ் ஏரோசெல் அப்படின்றோம். சரிங்களா? எஸ். இதெல்லாம் நமக்கு வந்து பேசிக் டெர்மினாலஜிப்பா. ஓகே. அதாவது என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்கக்கூடிய ஆக்சுவலாக என்விரான்மெண்டல் சயின்ஸ்னே சொல்லிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய பேசிக் டெர்மினாலஜி. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போ தான் மெயின் திங்கே நம்ம வரும். பிரைமரி ஏர் பொல்யூட்னா என்ன? செகண்டரி ஏர் பொல்யூட்னா என்ன? டேரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு ஒரு தெர்மல் பவர் கார்பரேஷன் ஓகேங்களா? நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் இருந்தால் வச்சுக்கோங்க. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூம் ஒரு பைப்ல இருந்து ஒரு ஸ்டாக்ல இருந்து புகை வந்து வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பேர் ப்ளூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் படிப்பு நம்ம இருக்கு. ஓகே. இது டேரெக்டா ஒரு ஸ்டாக்ல இருந்து வெளியே வருதுச்சுன்னா அது பேர் பிரைமரி ஏர் பொல்யூஷன். டேரெக்டா எதுவுமே யார் கூட ரியாக்ட் ஆகல. ஒரு சல்ஃபர் டை ஆக்சைடு ஒரு தெர்மல் பவர் கார்பரேஷன் வந்து வெளியே விடுறாங்க. அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வருது. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஏர் பொல்யூட்டன். இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன பண்ணுது அப்படின்னா SO2 ஓகேங்களா? ஏர்ல இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி ஓகேங்களா? வாட்டர் H2O ரியாக்ட் ஆகி H2SO4 மாறிடுதுப்பா. சரிங்களா? H2SO4 மாறுது. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஏர் பொல்யூட்டன். அப்போ மீனிங் என்ன? நான் பாட்டு கம்முன்னு வெளியே வந்தேன் அப்படின்னா பிரைமரி ஏர் பொல்யூட்டன். நான் வெளியே வந்து வேற யாருக்கோச்சோட சேர்ந்து ரியாக்ட் ஆகினேன் அப்படின்னா அதுக்கு பேர் செகண்டரி ஏர் பொல்யூட்டன். புரிஞ்சுதுங்களா? இவ்வளோதான். சரிங்களா? இப்போ அதில் என்னென்ன இருக்குது அந்த கேஸை படிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு. ஓகே. இப்படி கூட கேட்கலாம். த சோர்ஸ் இஸ் டைரக்ட்லி எமிட்டிங் ஃப்ரம் தி ப்ளூம் ஆர் ஸ்டாக் இஸ் நோன் அஸ் வாட்? பிரைமரி ஏர் பொல்யூட்டா, செகண்டரி ஏர் பொல்யூட்டா, போத்தா, நன்னாண்டு சேவுப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. எஸ். Primary air pollutant. Okay, the source is directly emitting from bloom is known as primary air pollutant. ஓகேங்களா? 1. அப்போ எக்ஸாம்பிள் யார்? சல்ஃபர் டை ஆக்சைடு, ஹைட்ரோகார்பன்ஸ், நைட்ரஜன் ஆக்சைடு, நைட்ரக்ஸ் ஃபேமிலி எல்லாமே ஓகேங்களா? நைட்ரஜன் ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு இருக்கலாம். சரிங்களா? அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு. சரிங்களா? கார்பன் மோனாக்சைடு ஓகேங்களா? நைட்ரஜன் ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஏர் பொல்யூட்டன். லெட், ஃப்ளை ஆஷ், அலர்ஜிக் ஏஜென்ட் ஓகே, ஹைட்ரஜன் சல்ஃபேட், ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு அண்ட் அதர் மெத்தில் எத்தில் மெர்காப்டன்ஸ், ஃப்ளூரைட்ஸ், ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் ஓகே, ரேடியோ ஆக்டிவ்ஸ் ஓகே, ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மோக் ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மோக் ஓகேங்களா? எஸ். ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மோக், வேலடைல் கார்பன்ஸ் ஓகேங்களா? வல்கனோஸ் ஓகேங்களா? வேலடைல் கார்பன்ஸ் அண்ட் வல்கனோஸ், சன்லைட் ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைமரி ஏர் பொல்யூட்டன். சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்டரி ஏர் பொல்யூட்டன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஏர் பொல்யூட்டன் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இந்த பிரைமரி ஏர் பொல்யூட்டன் யாரோட போய் ரியாக்ட் ஆகிறாரு, யாராச்சும் ரியாக்ட் ஆகி அவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு அவுட்புட் எதுவும் கொடுக்குறாரு. சரிங்களா? அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஏர் பொல்யூட்டன். த பிரைமரி ஏர் பொல்யூட்டன் ரியாக்ட் வித் அதர் பொல்யூட்டன்ட் அண்ட் forming secondary air pollutant. Okay, it is forming the secondary any other pollutant matters கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பேர் வந்து secondary air pollutant. The primary air pollutant react with other pollutants forming with the air pollution is known as secondary air pollutant அப்படின்றோம். hydrogen sulfate, photochemical reaction, photochemical smog அப்படின்றது primary air pollutant. photochemical reaction அப்படின்றது sunlight வந்து
ஓகேங்களா. சன்லைட் வந்து நமக்கு கிரீனிஷ் ஓகேங்களா. கிரீனிஷ் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்கு கார்பன் டை ஆக்சைடு சல்ஃபர் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும் சரிங்களா. எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெராக்சினைட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. பேன் அப்படின்ட்டுருவாங்க ஓகேங்களா. பேன் பெராக்சி அசிட்டைல் நோட் பண்ணிக்கோங்க. பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட் ஓகேங்களா. நைட்ரைட் இல்லை நைட்ரேட் ஓகேங்களா. எஸ். எஸ். பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட். ஃபார்மால்டிஹைடு ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் எத்தில் மெர்காப்டைன்ஸ் ஓகேங்களா. மெத்தில் எத்தில் மெர்காப்டைன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைடு. ஓசோன் ஸ்மாக் ஓகேங்களா. இது வந்து ஸ்மோக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் ஓகேங்களா. இது வந்து ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மோக். இது வந்து ஸ்மாக் மட்டும் ஓகேங்களா. செகண்டரி ஏர் பொல்யூட்டன் மோர் டாக்ஸிக் கம்பேர்ட் டு தி பிரைமரி ஏர் பொல்யூட்டன். ஏன்னா இங்கே நீங்கள் இருக்கீங்க சல்ஃபர் டை ஆக்சைடு தான் இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? வாட்டரோட ரியாக்ட் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டை ரியாக்ட் ஆகிட்டீங்க ஓகேங்களா. இதுதான் கிங் ஆஃப் தி கெமிக்கல்ஸில் யார்? ஒரு ஹைட்ரஜன் சல்ஃபேட் ஓகேங்களா. 1 minute. எஸ் கரெக்ட். ஹைட்ரஜன் சல்ஃபேட் ஓகேங்களா. இதில் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைமரி ஏர் பொல்யூட்ல உங்களுக்கு அதிகமாக ஆப்ஷன் எதுவும் கொடுக்கறது கிடையாது. செகண்டரி ஏர் பொல்யூட்ல அந்த ஓசோன் கன்ஃபார்ம் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓசோன் ஓகேங்களா. இது ஒரு செகண்டரி ஏர் பொல்யூட்டன். பேன்னா என்னன்னு கேட்பாங்க. வாட் இஸ் செகண்டரி ஏர் பொல்யூட்டன் பேன் அப்ரிவியேஷன் அப்படின்னா பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட் ஓகே. நைட்ரைட்டும் கொடுத்துருவாங்க. என்ன யார் டிஏன்னு கொடுத்துருவாங்க. அதையும் போட்டுறக்கூடாது. நைட்ரேட் சரிங்களா. உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. பேன் அப்படின்னா பெராக்சி ஐசோலேட் நைட்ரேட்னு தெரியும். அது கரெக்டாக என்ன பண்ணுவோம்? நைட்ரேட்டா நைட்ரைட்டா அப்படின்றத நம்ம படிக்காமல் இருப்போம். டக்குன்னு நீங்கள் அங்கே போட்டு தெரிஞ்ச கொஸ்டின் தப்புன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே. எஸ். நெக்ஸ்ட். ஸோ செகண்டரி ஏர் பொல்யூட்டன் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பார் கம்பேர்ட் டு பிரைமரி ஏர் பொல்யூட்டன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா. ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி அந்த ப்ளூம் வந்து இங்கே வந்துடுதா? ஓகே சரி, நம்ம இதை ப்ளூம் அப்புறம் படிச்சுக்கலாம். ஓகே சரி சார். ஓகே. இப்போ இதெல்லாம் அப்படி வருதுன்றீங்க. பிரைமரி ஏர் பொல்யூட்டன் ஓகே. எர்த்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க. என்ன ட்ரோபோஸ்பியர், ஸ்டாட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர்னு சொன்னீங்க. என்னென்ன கிலோமீட்டர்னு சொன்னீங்க. 10 கிலோமீட்டர், 10 to 50 கிலோமீட்டர், 50 to 80, 80 to 500, அதுக்கு மேலே இருக்குது எக்ஸோஸ்பியர்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஓசோன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயருக்கும் தேர்ட் லேயருக்கும் நடுவில் இருக்குன்னு சொல்லிட்டீங்க சரிங்களா. ஓகே. இப்போ ஒரு சில டெஃபினேஷன் படித்தோம். பிரைமரி ஏர் பொல்யூட்டன் தெரிஞ்சுக்கிட்டேன். செகண்டரி ஏர் பொல்யூட்டன் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா கேஸஸ் இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இதனால் நமக்கு என்ன பிரச்சனை, என்ன நடக்குது ஓகேங்களா. அப்போ அதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன படிக்கணும்? லேப்ஸ் ரேட் அப்படின்னு ஒன்று படிக்கணும். ஓகே. அப்போ இந்த லேப்ஸ் ரேட்னா என்ன? இப்போ என்ன மீனிங்னா உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்னென்னா இப்போ நம்ம கீழே இருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு சம் ஜீரோ ஆர்எல் ரெடியூஸ் லெவல் ஆர்எல்ல நீங்கள் கிரவுண்டில் நின்றுருக்கீங்கப்பா சரிங்களா. அப்படியே மேலே போகிறீங்க. எத்தனை கிலோமீட்டர் போகிறீங்க? ஒரு 2 கிலோமீட்டர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. கம்பேர்ட் டு திஸ் 0 மீட்டர் ஓகே 0 கிலோமீட்டர் ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? ஃபீலிங் மீன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹாட்டாக இருக்கும் சரிங்களா. மேலே போக போக என்ன இருக்கும்? உங்களுக்கு கூலாக இருக்கும் சரிங்களா. அப்போ மீனிங் என்ன சொல்கிறாங்க புரியுதுங்களா? ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் என்ன ஆகுது? குறையுது கரெக்டாக. ஹைட் இஸ் இன்க்ரீஸிங், டெம்பரேச்சர் இஸ் டிக்ரீசிங் அப்படின்றோம். அதுக்கு பேர் தான்ப்பா லேப்ஸ் ரேட் சரிங்களா. அதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. அடியாபட்டிக் லேப்ஸ் ரேட், என்விரான்மெண்டல் லேப்ஸ் ரேட். என்விரான்மெண்டல் அப்படின்னா இப்போ பிளேஸ், உங்கள் பிளேஸ் சரிங்களா. இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கீங்க. இன்றைக்கி சென்னையில் இருக்கீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் லேப்ஸ் ரேட்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து உங்கள் சிட்டியில் இருக்கீங்க. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் லேப்ஸ் ரேட் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய குறைஞ்சிடும். இங்கே வந்து ரொம்ப நீங்கள் கூலாக ஃபீல் பண்ணுவீங்க. சென்னையில் எப்பவுமே ஹாட்டான சிட்டி ஓகேங்களா. ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுமாரி என்விரான்மெண்டல் லேப்ஸ் ரேட் பர்டிகுலர் பிளேஸ் ஓகேங்களா. அடியாபட்டிக் லேப்ஸ் ரேட் ஏஎல்ஆர் அப்படின்றது இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ ஓகேங்களா. இது நமக்கு சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோ சம் ஸ்டாண்டர்டு இன்ஸ்டியூஷனும் நமக்கு கொடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ வேல்யூ வச்சுக்கோங்க. இந்தியன் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் கொடுத்த ஒரு ஸ்டாண்டர்டு வேல்யூன்னு வச்சுக்கோங்க. ஐஎஸ்ஓ வேல்யூன்னு கூட வச்சுக்கலாம் சரிங்களா. எஸ். இப்போ நம்ம படிக்க போகிறோம் என்ன இந்த லேப்ஸ் ரேட்னா என்ன, அதனால் நம்ம எப்படிலாம் அஃபெக்ட் ஆகிறோம் அப்படின்றது நம்ம அப்புறமேட்டு நீங்கள் அந்த ப்ளூமை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. எஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் லேப்ஸ் ரேட் ஓகேங்களா. வாட் இஸ் பை லேப்ஸ் ரேட்? லேப்ஸ் ரேட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 types. One is ELR and ALR. ELR means environmental lapse rate. Temperature rate okay, the temperature rate with respecting to the height ஓகேங்களா. சேஞ்ச் வித் தி ஹைட் அண்டு கண்ட்ரி ஓகேங்களா. நத்திங்ப்பா இது ஒன்றும் அந்த டீட்டெயிலாக நீ படிக்கல. டெம்பரேச்சர் இஸ் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட். இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி லொக்கேஷன் அண்டு கண்ட்ரி ஓகேங்களா. கண்ட்ரி பேஸ் பண்ணி இருக்கும் இல்லைங்களா. இது ஓவரால் ஆல் ஓவர் வேர்ல்டுக்காக நம்ம சொன்னது ஓகேங்களா. எஸ். அப்போ இஎல்ஆர் அப்படின்றோம். அப்போ ஏஎல்ஆர்னா என்ன? அடியாபட்டிக் லேப்ஸ் ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இஎல்ஆர் அப்படின்னா வந்து ஏஎல்ஆர் அப்படின்னா அடியாபட்டிக் லேப்ஸ் ரேட். சி
அப்போ அந்த அடியாபட்டிக் லேப்ஸ் ரேட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரை கண்டிஷன். இன் ட்ரை கண்டிஷனில் 9.8 டிகிரி செல்சியஸ் பர் கிலோமீட்டர். அப்போ மீனிங் என்னென்னா 1 கிலோமீட்டர் நீங்கள் 0லேருந்து 1 கிலோமீட்டர் மேலே போனீங்க சார், இங்கே எனக்கு 27 டிகிரி செல்சியஸ், நான் மேலே போகிறேன், 1 கிலோமீட்டர் மூவ் ஆகிட்டேன், அப்போ எனக்கு இந்த இடத்துல டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 27 மைனஸ் 9.8. புரிஞ்சுதுங்களா? எஸ், 27 10ன்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக. அப்போ 17 டிகிரி செல்சியஸ் தான் இருப்பீங்க. இதுக்கு பேர் தான், இது வந்து என்விரான்மெண்டல் லேப்ஸ் ரேட். இங்கே கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்டு வேல்யூ 9.8 டிகிரி செல்சியஸ். அப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி சூப்பர் அடியாபட்டிக்கா, சப் அடியாபட்டிக்கா, நியூட்ரலா அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். சரிங்களா? எஸ். ஓகே, இப்போ இந்த என்விரான்மெண்டலில் பொறுத்தவரை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது ட்ரை. ஓகேங்களா? ட்ரை தான். ஓகே, இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன், ஓகேங்களா, இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி அவங்களாம் டிசைன் பண்ணாங்களா வெட் கண்டிஷன் தான் டிசைன் பண்ணுவாங்க. சரிங்களா? எஸ், 6.56 டிகிரி செல்சியஸ் பர் கிலோமீட்டர். இதை நம்ம எங்கே கொஷின் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க கேட்குறது இஎல்ஆரில் மீன்ஸ் என்விரான்மெண்டலில் கேட்குறாங்களா, இல்லை ஏர்போர்ட் அத்தாரிட்டி மீன்ஸ் ஏர்போர்ட் கொஷினில் கேட்குறாங்களா? ஓகேங்களா? ஹைவே, வாட்டர்வே, ஏர்வே அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் ஃபுல்லாக படிப்பு இல்லைங்களா, அதில் கொஷின் கேட்குறாங்களா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ 9.8 டிகிரி செல்சியஸ் பர் கிலோமீட்டர் அப்படின்றது ட்ரை கண்டிஷன். ஓகேங்களா? ட்ரையாக இருக்கும்போது டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். வெட்டாக இருக்கும்போது டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். சரிங்களா? அப்போ 9.8 டிகிரி செல்சியஸ் பர் கிலோமீட்டர். வெட் கண்டிஷன் அப்படிங்கிறது 6.56 பர் டிகிரி கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஸ்டாண்டர்ட் வேல்யூப்பா. இது நீங்கள் படிச்சே ஆகணும். ஓகேங்களா? இப்படி தான் கேட்பாங்க. த டிஸ்டன்ஸ் ஆஃப் 0 கிலோமீட்டர் இப்படி கூட கேட்கலாம். த டிஸ்டன்ஸ் ஆஃப் 5 கிலோமீட்டர் த டெம்பரேச்சர் இஸ் 30 டிகிரி செல்சியஸ். வாட் இஸ் தி டெம்பரேச்சர் இன் 8 கிலோமீட்டர் அப்படின்னு. அப்போ இது 0. அப்போ எத்தனை கிலோமீட்டரு? 3 கிலோமீட்டர் வந்து அதிகமாக இருக்குது. 1 கிலோமீட்டருக்கு 9.81 அப்படின்னா 3 கிலோமீட்டருக்கு என்ன? 30 டிகிரி செல்சியஸ். அப்போ மைனஸ் நீங்கள் கழிச்சிங்கன்னா 0.05 சம்திங் அந்த ரேஞ்சு நமக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின் இறக்கி விட்ருவாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், சூப்பர் அடியாபட்டிக் லேப்ஸ் ரேட் அப்படின்னா என்ன? சூப்பர் அடியாபட்டிக் லேப்ஸ் ரேட்னா என்ன? உங்களுக்கு இஎல்ஆர்னு தெரியுமா? ஏஎல்ஆர்னு என்ன தெரியுமா? அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கப்பா, முடிஞ்சு போச்சு. இஎல்ஆர் கிரேட்டர் தன் ஏஎல்ஆர். ஓகேங்களா? என்விரான்மெண்டல் லேப்ஸ் ரேட் கிரேட்டர் தன் தி அடியாபட்டிக் லேப்ஸ் ரேட் இஸ் நோன் ஆஸ் சூப்பர் அடியாபட்டிக் லேப்ஸ் ரேட். அப்போ இது எப்போ, இது இந்த மாதிரி எங்களுக்கு எப்போ இந்த மாதிரி இந்த அடியாபட்டிக் லேப்ஸ் ரேட் எப்போ உங்களுக்கு தெரியும்? சில நேரத்தில் ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? மேலே போக போக திடீர்னு என்ன பண்ணுவோம், நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் அடியாபட்டிக் லேப்ஸ் இருக்கலாம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது அன்ஸ்டேபிள். அது ஓகேங்க, சடனாக இருந்த மாதிரி இருந்து டெம்பரேச்சர் அதிகமாக, இது ஒரு அன்ஸ்டேபிள். அப்போ என்ன டைம் அது? ஈவினிங் 4 to 7 PM. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சூப்பர் அடியாபட்டிக் லேப்ஸ் ரேட்னா என்னன்னு சொல்லுங்க கேட்கலாம். இப்படி கேட்கலாம். என்விரான்மெண்டல் லேப்ஸ் ரேட் இஸ் greater than the adiabatic lapse rate. That lapse rate is known as super adiabatic lapse rate, sub adiabatic lapse rate, neutral lapse rate, negative lapse rate. Which one is correct? இப்படி கூட கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ ELR is less than the ஏஎல்ஆர். ஓகேங்க, நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இஎல்ஆர் இஸ் லெஸ் தென் தி ஏஎல்ஆர் அப்படின்னா ஸ்டேபிள் 1 சப் அடியாபட்டிக் லேப்ஸ் ரேட். அப்போ இது எப்போ கண்டுபிடிப்பீங்க? இது எப்போ வரும்? காலையில் 8லேருந்து 10 வரும். இந்த மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஐஎம்டி இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெயின் கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்று சொல்லுவாங்கப்பா, பேர் வெதர் ஸ்டேஷன். எஸ், வெதர் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி பார்க்கறது, ரெயின் ப்ரிடிக்ஷன் பார்க்குறது, இது எல்லாமே எப்போ பார்ப்பாங்க அப்படின்னா காலையில் 8 to 10 அந்த ரேஞ்சு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க. இது நமக்கு இருக்குது. ஓகேங்களா? எதில் இந்த ரெயின் காஜஸ் படிப்பாங்க, ரெக்கார்டிங் ரெயின் காஜ், நான் ரெக்கார்டிங் ரெயின் காஜ் எப்போ ரெக்கார்ட் பண்ணுவாங்க? காலையில் 8 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. முக்கியமான கொஸ்டின் கூட. சரிங்களா? எஸ், நியூட்ரல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு. நியூட்ரல் என்ன அர்த்தம்? ரெண்டு ஈக்குவலாக இருப்பார், அவ்வளோதான். சரிங்களா? நெகட்டிவ் லேப்ஸ் ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போது நெகட்டிவ் லேப்ஸ் ரேட் அப்படியே நெகட்டிவாக நடக்கும். சரிங்களா? ELR வேல்யூ கெட்ஸ் நெகட்டிவ் வேல்யூ. அப்போ மீனிங் என்ன? நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதர்வைஸ் ஓகேங்களா, அதர்வைஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ், ஹைட் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போது ELRனு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஹைட் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் குறையுங்கிறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லேப்ஸ் ரேட். அப்போ நெகட்டிவ் லேப்ஸ் ரேட்னு என்ன அர்த்தம்? அப்படியே வைஸ் வர்ஸா. ஓகேங்களா? அப்படியே ரிவர்ஸாக நமக்கு நடக்கும். ஓகேங்களா? எஸ், புரிஞ்சதுலப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சிம்பிளாக அதை முடிச்சு விட்டுற பாருங்க. இந்த லேப்ஸ் ரேட், இந்த லேப்ஸ் ரேட் ஏன் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுதான் பேஸ் ஃபவுண்டேஷனே. அந்த ப்ளூமுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கான்செப்டே. ஓகேங்களா? எஸ், 1 minute.
எஸ். ஸோ இப்போ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இஎல்ஆர், ஏஎல்ஆர்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் அந்த ப்ளூம்க்கு சரிங்களா? அதாவது லோஃப்டிங் ப்ளூம், ஃபுமிகேட்டிங் ப்ளூம், டிராஃபிங் ப்ளூம், கோனிங் ப்ளூம் எல்லாமே நம்ம படிப்போம் சரிங்களா? கம்பல்சரி இந்த ஒரு கொஸ்டின் இறக்குவாங்கப்பா. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே ரைட். அப்போ இந்த விண்டு ஓகேங்களா? அந்த விண்டு எப்படி நமக்கு வந்து மெஷர் பண்ணுறது? இது ஜஸ்ட் ஒரு வெதர் ஸ்டேஷன் நம்ம படிக்கிறது தான்பா சரிங்களா? டெம்பரேச்சர் படிக்கிறது, ஹியூமிடிட்டி படிக்கிறது, விண்டு படிக்கிறது, ரெயின் ப்ரிடிக்ஷன் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் தி பொல்யூஷன்ல எப்படி நமக்கு நடக்கிறது. வாட்டர் பொல்யூஷன் மீன்ஸ் வாட்? ரெயின் அவ்வளோதான் நமக்கு. அதுதான் நம்ம பார்க்க போகிறது. ஓகே எஸ். விண்டு ஸ்பீடு ஓகேங்களா? விண்டு ஸ்பீடு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அனிமோமீட்டர். விண்டு வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது அனிமோமீட்டர். விண்டு ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறது பாராமீட்டர். ஓகேங்களா? எஸ். அப்போ அந்த விண்டு ஸ்பீடு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஹைட் பவர் 1/7. இந்த ஃபார்முலா அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? விண்டு ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஹைட்டில் இவ்வளவு. அப்போ செகண்ட் ஹைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு. அப்போ V1 டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு H means Z means here height. H power 1/7. ஓகேங்களா? இது பேசிக்கான ஒரு ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விண்ட் ரோஸ் டயக்ராம் முக்கியமான கொஸ்டின்பா. விண்ட் ரோஸ் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மெஷரிங் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி விண்ட். ஃப்ரீக்வன்சி மீன்ஸ் ஹியர் மென்ஷன்டு டைரக்ஷன் அண்ட் இஸ் விண்ட் வெலாசிட்டி. ஓகேங்களா? டைரக்ஷனும் பண்ணும் அண்டு விண்ட் வெலாசிட்டியும் பண்ணும் சரிங்களா? எஸ் நோட் பண்ணிக்கோங்க. விண்ட் ஸ்பீடு மெஷர் பண்ணுறது என்னது? அனிமோமீட்டர். விண்டு டைரக்ஷனை மெஷர் பண்ணுறது என்னன்னா விண்ட் வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்ட் வேன். அப்போ எப்படி இருக்கும்னா, இப்போ பாருங்க சின்னதாக ஒன்றும் இல்லை, ஒரு பக்கெட்டை கவுத்து வச்சு மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர் கிராஃப்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனுடைய ரெக்கையை அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும் இப்படி. ஓகே எஸ் இப்படி தான். அப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா, விண்டு எந்த பக்கம் வருதோ இது அந்த பக்கம் அப்படியே நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இட் இஸ் 360 டிகிரி ரொட்டேஷன். ஓகே இதுலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடும் நமக்கு தெரியும் சரிங்களா? ஸோ அதுதான் அந்த விண்ட் ரோஸ் டயக்ராம். ஓகே இட் இஸ் எல்லாமே இப்போ டிஜிட்டல் ஆக்கிட்டாங்கப்பா சரிங்களா? அதில் எல்லாம் வந்துடும். ஓகே இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் ரோஸ் டயக்ராம்ஸ் யூஸ்டு ஃபார் விண்ட் டைரக்ஷன் அண்டு விண்ட் வெலாசிட்டி, விண்ட் ஃப்ரீக்வன்சி மூணையும் மெஷர் பண்ணும் சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் வேன் வந்து விண்ட் வேன் டைரக்ஷனை மட்டும்தான் பார்க்கும். விண்ட் வெலாசிட்டி பார்க்குறது அனிமோமீட்டர். இது மூணு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த ஹைட்டு ரேஷியோவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஆசிட் ரெயின் ஓகேங்களா? ஆசிட் ரெயின் அமில மலை அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ அந்த அமில மலைக்கு பிஹெச் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? பிஹெச் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. பிஹெச் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கும். அமிலமைனுக்கு மெயினா ரீசன் யாரு அப்படின்னு கேட்பாங்க. மெயினா ரீசன் வந்து ஆசிட் தான். அவர் யாரு? செகண்டரி ஏர் பொல்யூட்டன். ஹைட்ரஜன் சல்பேட் இருக்காரு இல்லைங்களா? H2SO4. H2SO4 is very strong. Why? Because of this primary, this is secondary air pollutant. H2SO4 வந்து பார்த்தீங்கன்னா 66% வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். 2/3 ஓகேங்களா? 2/3% வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் ரெயினுக்கு இவர் தான் காரணம் சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஓகேங்களா? நைட்ரஸ் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 1/3 33% தான் அவர் வந்து ரீசன் அப்படின்னா டியூ டு மைனிங் ஹையர் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் சல்பேட் வரும் ஓகேங்களா? அண்ட் 1/3 ஆஃப் HNO3 சரிங்களா? பிஹெச் வேல்யூ லெஸ் தென் 5. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த டேபிளேஷன் இந்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்பா. அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா? எஸ் நெக்ஸ்ட் போலாமா? ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பொல்யூட்டன் என்னன்னு படிச்சிட்டிங்க இல்லையா? பிரைமரி ஏர் பொல்யூட்னா என்ன, செகண்டரி ஏர் பொல்யூட்னா என்ன ஓகேங்களா? இப்போ இதனால நமக்கு என்ன பிரச்சனை? இவரெல்லாம் எங்கேருந்து வராங்க ஃபர்ஸ்ட் ஓகேங்களா? இப்போ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குது ஓகேங்களா? 80 மைக்ரோகிராம் பர் மீட்டர் கியூப். 80 மைக்ரோகிராம் பர் மீட்டர் கியூப். ஏன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா? எஸ் நோட் பண்ணிக்கோங்க. சி இந்த பொல்யூட்டன்ட்லாம் எங்கேருந்து சோர்ஸ் ஓகேங்களா? எங்கேருந்து வராங்க, ப்ளஸ் இதெல்லாம் நமக்கு என்னென்ன எஃபெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம படிச்சிடலாம் ஓகேங்களா? எஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபர்ஸ்ட். சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா 80 மைக்ரோகிராம் பர் மீட்டர் கியூப் ஸ்டாண்டர்டு வேல்யூ. இது ஒரு டைம் கேட்டிருக்காங்கப்பா, நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? எங்கேருந்து வராரு அப்படின்னா தெர்மல் பவர் ஸ்டேஷன்லேருந்து இவர் வராரு. தெர்மல் பவர் ஸ்டேஷன் ஃப்ளை ஆஷ் அதுலேருந்து வராது ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தெர்மல் பவர் ஸ்டேஷன். அப்போ இவர் நமக்கு என்ன கொடுப்பாரு? ரெஸ்பிரேட்டரி மூச்சு வாங்குறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். சாம்பல் அள்ளி போட்டால் என்ன பண்ணுவீங்க? ஐயோ அப்பா மூச்சு வாங்க முடியல அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா? ஆஸ்துமா ப்ராப்ளம் வந்துடும் சரிங்களா? ஆஸ்துமா, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், ஐ ப்ராப்ளம், ஐ இரிட்டேஷன் கொடுக்கும். சாம்பல் அள்ளி இப்படி தூணா என்ன இருக்கும்? என்ன ஒரே புகமூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க இல்லைங்களா? எஸ் ஸோ ஐ இரிட்டேஷன், ஐ ப்ராப்ளம் கொடுக்கும் சரிங்களா? எஸ் ஆஸ்துமா, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், ஐ இரிட்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்து எல்லாமே சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. சொல்லிடுறேன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். கார்பன் மோனாக்சைடு சரிங்களா? கார்பன் மோனாக்சைடு இஸ் நமக்கு என்னது? வெரி வெரி டேஞ்சரஸ் கேஸ் சரிங்களா? இது எங்க இருந்தோம்னா ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்ற ஆட்டோமொபைல்ஸ் பெட்ரோல் அண்ட் கேஸ் ஓகேங்களா? அண்டு
ஃபியூவல் கம்பஸ்டன்லேருந்து நமக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு. அப்போ இதில் இது என்ன பிரச்சனை கொடுக்குறாரு? ஹார்ட் ப்ராப்ளம் கொடுக்குறாரு, டாக்ஸிக் ப்ராப்ளம் கொடுக்குறாரு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளட், ஓகேங்களா? பிளட்ல வந்து ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி குறைச்சி விட்டுறாரு. சரிங்களா? கார்பன் மோனாக்சைடு. ஓகே. லெட் வந்து பார்த்தீங்கன்னா தார், பிட்டுமன், கோல்லேருந்து வரக்கூடியது லெட். லங்ஸ் எஃபெக்ட் கொடுக்குது. சரிங்களா? லங்ஸ் எஃபெக்ட் கொடுக்குது. 1, 2 இது 2 அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஹைட்ரோ கார்பன்ஸ், ஓகேங்களா? கார்பரேட்டர்ஸ், ஓகேங்களா? கார்பரேட்டர்ஸ் மீன் கார்பரேட்டர் வச்சுக்கிச்சுப்பா தண்ணி காரில் தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சேம் அது வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட். இதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு, குளோபல் வார்மிங், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இது எல்லாமே கொடுக்குறது இந்த கார்பரேட்டர்ஸ். அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்துன்னா குளோபல் வார்மிங், ஓகேங்களா? க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பசுமை வீடு வாய்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு, ஓகேங்களா? இன்னொன்று இருக்குமே சிஎஃப்சி, குளோரோஃப்ளோரோகார்பன்ஸ். ஓகே, பார்த்துக்கலாம். சரி. சிலிக்கா அண்ட் மைன் டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து வருது? இட் இஸ் லைக் இதுவும் நமக்கு வந்து ஃப்ளை ஆஷ் சிமெண்ட் ஃபேக்ட்ரிலேருந்து நமக்கு வரும், லைம் ஃபேக்ட்ரிலேருந்து வரும். வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ் அண்ட் நியூமோகோனிசியஸ் அப்படின்ற லங் டிசீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூமோகோனிசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. இந்த சிலிக்கா அண்ட் மைன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வரக்கூடிய எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நியூமோகோனிசிஸ், லங்ஸ் டிசீஸ். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ அட்டாமிக் ரிசர்ச் பிளான்ட்லேருந்து நமக்கு வரும். இது எல்லாமே நமக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம் கொடுக்கும். என்ன அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வேளை அட்டாமிக் இதில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ப்ராப்பராக கவர் பண்ணி போகணும். என்னதான் ப்ராப்ளம்னா சம் எஃபெக்ட் இருக்கும். சரி, இதெல்லாம் உங்களுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும், ஓகேங்களா? எஸ். ஃபிசிக்கலி சேலஞ்செலாம் பிறக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேன்சர்ஸ் ஏதாச்சும் வந்து ஃபார்ம் பண்ணலாம், ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் அப்படின்னா ஸ்மால் ஃபைன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், சிமெண்ட், லைம், மைன் ஃபேக்ட்ரிஸ் இதில் நமக்கு வரும். ரிடக்ஷன் ஆஃப் ஹை விசிபிலிட்டி, ஏரோ இது எல்லாமே அலர்ஜிக் ஏஜென்ட்ஸாக நமக்கு வரும். கார்பன் டை ஆக்சைடு, ஓகேங்களா? க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், கார்பன் டை ஆக்சைடு. சரிங்களா? குளோபல் வார்மிங் இதுதான் நோட் பண்ணிட்டு இருந்தேன். குளோபல் வார்மிங், ஓகேங்க. உலக வெப்பமயமாதல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உலக வெப்பமயமாதல், ஓகேங்களா? எஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கேட்டிருக்காங்கப்பா. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கேஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க? கார்பன் டை ஆக்சைடு. குளோபல் வார்மிங் என்ன கேஸ்ன்னு கேட்டிருக்காங்க? கார்பன் டை ஆக்சைடு. சரிங்களா? வெஹிக்கிள் நேச்சுரல் சோர்ஸ் வந்து நமக்கு வரும். சிஎஃப்சி, குளோரோஃப்ளோரோகார்பன், ஓசோன் டிப்ளேஷன். இதான் சொல்லிட்டு இருந்தேன். ஓசோன் டிப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. சரிங்களா? க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், ஓகேங்களா? அண்டு குளோபல் வார்மிங்க்கு காரணம் யார்? கார்பன் டை ஆக்சைடு. குளோரோஃப்ளோரோ கார்பன் யார்? அவர் ஓசோன் டிப்ளேஷன். சரிங்களா? எஸ். ஓசோனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓட்டை வந்துருச்சு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் யார் வந்து சிஎஃப்சி, குளோரோஃப்ளோரோ. இது எங்கேருந்து வருது? ஃப்ரிட்ஜில் இருந்து நமக்கு வருது. ஃப்ரிட்ஜ், ஓகேங்களா? ஏசி, ஏர் கூலர்ஸ், ஓகேங்களா? ஸோ அதில் நமக்கு வருது சிஎஃப்சி. ஓகே, எஸ். இதுதான் பேசிக்கு. கம்பல்சரி இதில் ஒரு கொஷின் கம்பல்சரி இறங்கும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 1 இந்த லேப்ஸ் ரேட்னா என்ன? 2 சரிங்களா? இந்த பிரைமரி ஏர் பொல்யூட்டன், செகண்டரி ஏர் பொல்யூட்னா என்ன? 3. இது கம்பல்சரி இந்த 3லேருந்து 3 கொஷின் கேட்கலாம். கம்பல்சரி 2 கொஷின் சாலிடாக இறங்கும்பா, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ தான் நம்ம வந்து மெயின் திங்கே நம்ம வர போகிறோம், ஓகேங்களா? எஸ். ஓகே. ப்ளூம், ஓகேங்களா? இப்போ ப்ளூம்னா என்ன? ஃபர்ஸ்ட் அதாவது கேஸ், இதுதான் ஒரு ஸ்டாகுப்பா. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, சிம்னி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்டாக் அப்படின்னு சொன்னால் சிம்னி சொல்லுவாங்க. ஒரு தெர்மல் பவர் கார்பரேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி எப்போ பார்த்தாலும் அது புகை வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு புகை வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? புகை போக்கி தான் இது. ஓகே, நீங்கள் அவ்வளோ தூரம் போகிறதுல ஒரு செங்கல் சூளை பார்த்தீங்கன்னா போதும், ஒரு பைப்பு நீட்டமாக ஒரு 20 மீட்டருக்கு நிற்க வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுலேருந்து நமக்கு இந்த செங்கல் சுழிந்து வரக்கூடிய இந்த எரிக்கும் போது அதனுடைய புகையெல்லாம் வந்து இதுக்குள்ளே போகிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அது ஏன் சார் அது இவ்வளோ ஹைட்டாக கொடுத்துருங்க அப்படின்னா கீழே வந்து வரக்கூடாது. சரிங்களா? இப்போ ஒரு 20 மீட்டர் ஹைட்டில் இப்போ நீங்கள் ஒரு இதை என்ன சிங்கிள் சூல் ஹைட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா? இதை என்னுடைய சிங்கிள் சூல் ஹைட்டில் இப்போ இங்கே எரிக்கிறீங்க. அப்போ என்ன இப்படியே கீழே டிஸ்பர்ஷன் ஆகும். அப்போ என்ன அந்த ரோட்டில் போகிறவங்களுக்கு முகத்தில் படும், சம் ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவாங்க, சம் ஹைட்டிலேருந்து கீழே வராமல் பண்ணிடும். சம் ஹைட் வரும், ஓகேங்களா? சம் டிஃப்ரெண்ட் ஹைட் நமக்கு வரும். அதையெல்லாம் பார்ப்போம், எவ்வளோ ஹைட் வரும், எந்த சிம்னி யூஸ் பண்ணால், ஓகேங்களா? என்ன ப்ளூம் யூஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா கீழெலாம் வரும், எது வந்து பெஸ்ட்டு எல்லாமே நம்ம பார்ப்போம். சரிங்களா? எஸ். அப்போ என்னென்னா நம்ம ஹைட்டில் போயிடணும். சரிங்களா? ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஸ்டாக் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க, ஓகேங்களா? எஸ். ஓகே, அப்போ ப்ளூம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு, ஓகேங்களா? இது ஒரு புகைப்போக்கிப்பா, சிம்பிளாக சொல்லணும், ஒரு புகைப்போக்கி, அவ்வளோதான். ஓகே, எஸ். த கேஸ் இஸ் எமிட்டிங் ஃப்ரம் சோர்ஸ், ஓகேங்களா? இஸ் நோன் அஸ் ப்ளூம் அப்படின்றோம், ஓகேங்களா? அப்போது ஒரு கேஸ் வந்து எமிட் பண்ணுறது டேரெக்டாக ஒரு சோர்ஸ், அதுக்கு பேர் ப்ளூம். அதர் சோர்ஸ், ஓகேங்களா? அதர் சோர்ஸஸ் ஃப்ரம் ஸ்டாக் பேஸ்ட் ஆன் தி ELR அண்ட் ALR. இட் இஸ் கிளாசிஃபைடு. ஓகே, இட் இஸ் கிளாசிஃபைடு பிலோ அப்படின்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் கிளாசிஃபைடு பிலோ. ஓகே, எஸ். சி இந்த ப்ளூம் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா
மேட்ச் தி ஃபாலோயிங்கில் போட்டு விட்ருவாங்க கன்ஃபார்ம். சரிங்களா? இந்த டயக்ராம் கொடுத்து கூட என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? எது சூப்பர் அடியாபட்டிக் லாப்ஸ் ரேட், எது சப் அடியாபட்டிக் லாப்ஸ் ரேட், எது நியூட்ரல், எது வந்து இன்வர்ஷன். இந்த கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்கப்பா. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, கேட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, பிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிசிஏ எழுதுங்க, ஜேடி எழுதுங்க, அதர் பிஎஸ்சி எக்ஸாம், டிஆர்பி எது எழுதினாலும் சரி, கம்பல்சரி இந்த கொஸ்டின் இருக்கும். ஓகே, எஸ். 1 the type of bloom. Okay, the type of bloom. 1 looping bloom. Okay, the first bloom is the looping bloom, second one is the looping bloom, coning bloom, fanning bloom, neutral bloom, ஓகேங்களா, lofting bloom, fumigating bloom, trapping bloom, ஓகேங்களா, அண்ட் ஐசோதெர்மல் ப்ளூம், இன்வர்ஷன் ப்ளூம். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஓகே, ரைட். இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சூப்பர் அடியாபட்டிக் லாப்ஸ் ரேட், சப் அடியாபட்டிக் லாப்ஸ் ரேட் எது இதில் வருது அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். ஓகே, எஸ். ஓகே, ஸோ லூப்பிங் ப்ளூம். ஓகேங்களா, லூப்பிங் ப்ளூம் அப்படின்னா சூப்பர் அடியாபட்டிக் லாப்ஸ் ரேட் அப்படின்னு. லூப்பிங் ப்ளூம் இஸ் த சூப்பர் அடியாபட்டிக் லாப்ஸ் ரேட். ரொம்ப 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 முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். அப்போ என்ன மீனிங்? இஎல்ஆர் கிரேட்டர் தென் தி ஏஎல்ஆர். சூப்பர் அடியாபட்டிக் லாப்ஸ் ரேட் தெரியும் உங்களுக்கு? எஸ். இஎல்ஆர் வேல்யூ எங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏஎல்ஆர் விட. அன்ஸ்டேபிள் 1. ஓகேங்களா, சூப்பர் அடியாபட்டிக் லாப்ஸ் ரேட் இஸ் அன்ஸ்டேபிள் 1. ஆல்ரெடி படிச்சிருக்குமா? எஸ். எப்போ என்ன டைம் அது? 4 to 7. ஓகேங்களா, ஈவினிங் டைமில். ஓகே, எஸ். ஹையர் ஹைட் ஆஃப் ஸ்மாக் ரெக்கார்டு. அப்போ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? ஸ்டாகோட ஹைட் ரொம்ப தேவை. இது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும், டக்கு டக்கு டக்குன்னு கீழே வந்துடும், இப்படி வந்துடும். சரிங்களா, இதெல்லாம் நமக்கு என்னவா, ஹியூமன் பீயிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அஃபெக்ட் ஆயிடுவாங்க. இப்போ புரியுதுங்களா எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு? அப்போ இந்த ஸ்டாக்லேருந்து, இந்த புகையிலேருந்து என்னென்ன கேஸ் வருது? அப்போ அது எந்த பிளேஸ்லேருந்து வருது சொல்லுங்கள்? எனக்கு தெர்மல் பவர் ஸ்டேஷன்லேருந்து வருதா, இல்லை ஒரு ஃபியூவல் பெட்ரோலியம் ஐஓசிஎல்லேருந்து வருதா? சரிங்களா, இல்லை அடுத்து வந்து ஒரு ஸ்டீல் பிளான்ட், சூப்பர் அலை பிளான்ட்லேருந்து எங்களுக்கு வருதா? ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் பேஸ்ட் ஆன் தி பிளேஸ் பேஸ் பண்ணி இந்த ப்ளூமை நம்ம டிசைன் பண்ணணும். ஓகேங்களா, ஹைட். ஓகே, இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்கும்பா, ஹைட் ஆஃப் தி ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு பேஸ்ட் ஆன் தி வெலாசிட்டி ஆஃப். அந்த ஃபார்முலா டீப்பாக கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா, வெலாசிட்டி ஆஃப் தி ஸ்டாக் வித் ரெஸ்பெக்ட் டு சம் ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். ஓகே, எஸ். அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன்ஸ்டேபிள், ஹையர் ஹைட் ஆஃப் ஓகே, ஹையர் ஹைட் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆர் ரெக்யூர்டு. அப்போ லூப்பிங் ப்ளூம் அப்படின்னாவே இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணும் நமக்கு? ஹையர் ஹைட் ஆஃப் ஸ்டாக்ஸ், இந்த ஸ்டாக்லாம் ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்கணும். சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட். ஓகே, அப்போது இஎல்ஆர் வேல்யூ. ஓகேங்களா, இஎல்ஆர் மீன் மைனஸ் டிடி டிவைட் பை ஹெச். அப்போ என்ன மீனிங்கு? ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் டெம்பரேச்சர் குறையுதுப்பா, இதுதான் மீனிங். ஓகேங்களா, நியூட்ரல் ப்ளூம். ஓகே, அப்போ நியூட்ரல் ப்ளூம் அப்படின்றது ஏஎல்ஆர் வேல்யூ லெஸ் தென். அப்போ சப் அடியாபட்டிக் லாப்ஸ் ரேட். ஓகேங்களா, நியூட்ரல் ப்ளூம் இஸ் இஎல்ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏஎல்ஆர். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அர்த்தம்? இது வெர்டிக்கல் மட்டும் தான் நமக்கு. இஎல்ஆரும் ஏஎல்ஆரும் அதிகமாக இருக்கும். அப்போ ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெர்டிக்கல் மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, ஹியர் ஃப்ளோ மீன்ஸ் கேஸ் ஃப்ளோ. ஓகே, எஸ். அப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோனிங் ஃப்ளூம்னா இஎல்ஆர் இஸ் லெஸ் தென் தி ஏஎல்ஆர், சப் அடியாபட்டிக் லாப்ஸ் ரேட். இவர் வந்து ஒரு குட், ஓகேங்களா, ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா, இட் இஸ் சப் அடியாபட்டிக் லாப்ஸ் ரேட். ஸ்டேபிள் 1. ஃப்ளோ எப்படி நமக்கு இருக்கும் அப்படின்னா, அடியாபட்டிக் கண்டிஷன் அப்படிங்கும்போது ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹாரிசான்டல், ரொம்ப வந்து கீழே மிக்சிங் நமக்கு இருக்காது. சரிங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ நமக்கு இல்லாமல் கான்ஸ்டன்ட்டாக நமக்கு கொண்டு போய் ஃப்ளோ ஆகிட்டே இருப்பாங்க. சரிங்களா, ஹையர் விண்டு ஸ்பீட். இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்கப்பா. கோனிங் ஃப்ளூமில் விண்டு ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்கும்? ஓகேங்களா, 32 km/h அப்படின்றோம். விண்டு ஸ்பீட் மீன்ஸ் இந்த கேஸோடைய ஃப்ளோ. ஓகேங்களா, 32 km/h ஸ்லோ. ஓகேங்களா, மீன்ஸ் ஸ்டேபிள் ஒன்லி. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஃபேனிங் ப்ளூம். ஃபேன் அப்படின்னு நமக்கு என்ன? ஃபேன் எப்படி இப்போ தலைகளாக தானே ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா, இன்வர்ஷன். ஓகேங்களா, ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். இட் இஸ் இன்வர்ஷன். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, இட் இஸ் horizontal spread only. ELR gets negative value. Negative value means what? It is inversion value. Higher extreme inversion, wind at night. Okay, high rise of stacks are required. அப்போ நமக்கு ஒன்லி இந்த ஹரிசாண்டல் ஃப்ளோ மட்டும். கீழெல்லாம் வர மாட்டேன், கீழே வர மாட்டேன், மேலே போக மாட்டேன், இப்படி நான் பாட்டு இப்படி கம்முன்னு போயிட்டே இருப்பேன். அப்போ இதுக்கும் நமக்கு ஹை ரைஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆர் ரெக்யூர்டு. அப்போ இன்வர்ஷன் இது. ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட், லாஃப்டிங் ப்ளூம்னா சூப்பர் அடியாபட்டிக் லாப்ஸ் ரேட் ஃபார்ம்டு பிலோ தி சர்ஃபேஸ் இன்வர்ஷன். அப்படின்னா பாருங்க, இதில் நீங்களே சொல்லணும் இப்போ எது வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சூப்பர் அடியாபட்டிக் லாப்ஸ் ரேட் ஃபார்ம்டு. ஓகேங்களா, சூப்பர் அடியாபட்டிக் லாப்ஸ் ரேட் ஃபார்ம்டு எபோ தி சர்ஃபேஸ் இன்வர்ஷன். இதுதான் நமக்கு சர்ஃபேஸ் இன்வர்ஷன்ப்பா, நெகட்டிவ் வேல்யூ வருது. இதுக்கு மேலே தான் நமக்கு சூப்பர் அடியாபட்டிக் லாப்ஸ் ரேட் ஃபார்ம் ஆகிறான். சரிங்களா, அப்போ மீனிங் என்ன? இவர் கீழேயே வரமாட்டார், இவர் அப்படியே கம்முன்னு இவர் பாட்டுக்கு மேலேயே தான் போயிட்டு இருப்பார். அப்போ இவர் குட் தானே? ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா எனக்கு பொல்யூஷன் தான், கீழே வரமாட்டிங்களே, அப்போ குட் தானே எங்களுக்கு. சரிங்களா, அப்போ சூப்பர் அடியாபட்டிக் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. லாஃப்டிங் ப்ளூம் இஸ் பெஸ்ட். ஓகேங்களா, பெஸ்ட் ப்ளூம் அப்படின்றா. சூப்பர் அடியாபட்டிக் லாப்ஸ் ரேட் இஸ் ஃபார்ம்டு பிலோ தி சர்ஃபேஸ் இன்வர்ஷன். சர்ஃபேஸ் இன்வர்ஷன் உங்களுக்கு என்ன ஆல்ரெடி தெரியும், நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும் இஎல்ஆர் வேல்யூ. சரிங்களா, எஸ்.
ஒன்லி அப்வர்டு மிக்சிங் பாசிபிள், டவுன்வர்டு மிக்சிங் நாட் பாசிபிள். டவுன்வர்ட் நான் வந்து மிக்ஸ் ஆக மாட்டேன், நான் பாட்டு கம்னு அப்படியே மேலே போயிடுவேன். ஓகேங்களா? எஸ், தட் இஸ் ஃபார் தி லாஃப்டிங் ப்ளூம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். ஸோ ஃபுமிகேட்டிங் ப்ளூம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒர்ஸ்ட். ஓகேங்களா? சூப்பர் அடியாபேட்டிக் லேப்சேட் ஃபார்ம்டு பிலோ தி சர்ஃபேஸ் இன்வர்ஷன். சர்ஃபேஸ் இன்வர்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்ம் ஆகுது? இந்த சூப்பர் அடியாபேட்டிக் லேப்சைட் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த ஃப்ளோ பூரா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? கீழே ரொம்ப போகுது, மேலேயே போக மாட்டேன். இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அப்போ இது ஒரு ஒர்ஸ்ட் ப்ளூம் அப்படின்னா, ஒர்ஸ்ட் ப்ளூம் அப்படின்னா ஃபுமிகேட்டிங் ப்ளூம். பெஸ்ட் ப்ளூம் எதுன்னு கேட்டாங்களா? லாஃப்டிங் ப்ளூம். ஓகேங்களா? ட்ராப்பிங் ப்ளூம். ஓகேங்களா? அப்போ இது என்னன்னா ரெண்டுக்கும் நடுவில். ஓகேங்களா? சூப்பர் அடியாபேட்டிக் லேப்சைட் இஸ் ஃபார்ம்டு. ஓகேங்களா? சூப்பர் அடியாபேட்டிக் லேப்சைட் ஃபார்ம்டு below and in between அப்படின்னு வச்சுக்கலாம். below and above the surface inversion. Super adiabatic lapsate formed above and below the surface inversion is known as trapping bloom அப்படின்றோம். The pollutant not coming means not coming upward also, not coming downward also. அப்போ என்ன ஒரு ஹரிசாண்டலாக ஃப்ளோ ஆகிட்டே போகிறோம். அப்போ இதுக்கு என்ன வேணும்? ஸ்டாக் வந்து ஹை ரைஸ் ஸ்டாக் நமக்கு வேணும். ஓகேங்களா? எப்படி சேம் லைக் ஃபேனிங் ப்ளூம். ஓகேங்களா? எஸ், அவ்வளோதான்பா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக அவ்வளோதான், நமக்கு இருக்கிறது இவ்வளோ தான் புக்கில். ஓகேங்களா? இந்த ஐசோ ப்ளூமிங், ஓகேங்களா, இன்வர்ஷன் ப்ளூம் அதெல்லாம் நம்ம படிப்போம். இப்போ இதுதான் பேசிக்காக அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் நமக்கு வந்து இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, எஸ். இப்போ இந்த ஐசோ தெர்மல் ப்ளூம் அப்படின்னா என்னென்னா ELR இன்க்ரீசிங் அட் த சேம் டைம் ALR இன்க்ரீசிங். அப்போ என்ன அர்த்தம்? ELRும் ALRும் சேம் டைமில் இன்க்ரீஸ் ஆகுது. ELR இன்க்ரீஸ் ஆக ALRும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருப்பாரு. சார் ALR தான் கான்ஸ்டன்ட் சொல்கிறீங்க, அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? அதுக்கு பேர் தான் ஐசோ தெர்மல் ப்ளூம். ஓகேங்களா? ALR தான் நீங்கள் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டீங்க. ட்ரையில் வந்து 9.8 டிகிரி செல்சியஸ், வெட்டில் 6.56ன்னு சொல்லிட்டீங்க. அப்போ மறுபடியும் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோ தெர்மல் ப்ளூம் அப்படின்றாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் இன்வர்ஷன் ப்ளூம் அப்படின்றோம். வாட் இஸ் இன் பை இன்வர்ஷன் ப்ளூம்? ஓகே, இன்வர்ஷன் எதனால இன்வர்ஷன் நம்ம சொல்கிறோம்? டெம்பரேச்சர் இஸ் ஹைட் இஸ் இன்க்ரீசிங். வாட் அபவுட் த டெம்பரேச்சர்? டெம்பரேச்சர் இஸ் டிக்ரீசிங். அப்போ ELR இஸ் ஈக்குவல் டு மைனஸ் DT டிவைடட் பை DH. கரெக்டா? டெம்பரேச்சர் இஸ் டிக்ரீசிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் அப்படின்றீங்க. பட் இங்கே என்ன தெரியுமா நடக்குது? டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீசிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் இஸ் நோன் அஸ் இன்வர்ஷன் ப்ளூம். ஜென்ரலி temperature is decreasing with respect to height. This is a lapse rate. ஓகேங்களா? இப்போ ஒருவேளை இப்படி ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இன்வர்ஷன் ப்ளூம், ஃபேனிங் ப்ளூம் அதுதான். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட். ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இப்போ இவ்வளோ பார்ட்டிகல்ஸ்லாம் வருது, இதெல்லாம் எங்கெங்கேருந்து வருது, இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டாக் வேணும், எந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகுது, எவ்வளோ வெலாசிட்டியில் வருது, ஓகேங்களா, அதெல்லாம் படிச்சிங்க. அப்போ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன வச்சுருக்காங்க அவங்க ஆல்ரெடி? சரிங்களா? நீங்கள் சொல்கிறீங்க டேரெக்டாக சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 மைக்ரோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படியே வெளியே விட்டுறலாமா? விட மாட்டாங்க. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு விடவே மாட்டாங்க. எவ்ரி ஸ்டீல் பிளான்ட் அண்ட் தெர்மல் பவர் ஸ்டாக் கார்பரேஷன் ஹேவிங் ஒன் போர்டு. ஓகேங்களா? அவுட் சைடில் வந்து நீங்களே பார்க்கலாம். ஓகேங்களா? அது காமன் தான், யாரும் வேணும் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஓகே, ஹார்னஸ் இவ்வளவு, இந்த தண்ணியில் எங்களுக்கு ஹார்னஸ் இவ்வளோ வருதுங்க, சல்ஃபர் டை ஆக்சைடு இவ்வளோ வருதுங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கார்பன் மோனாக்சைடு இவ்வளோ வருது, இவ்வளோ ட்ரீட் பண்ணியிருக்கோம். எல்லா இதுலேயும் கண்டிப்பாக உள்ள ஒரு STP இருக்கும், சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கும், அண்ட் ETP எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். ஓகே, இது எல்லாமே எல்லா இதுலேயும் இருக்கும். யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? எஸ். அதாவது ஒரு தியரியாக நம்ம படிக்கும்போது 1008 படிக்கலாம், 1008 ரூல்ஸ் பேசலாம். சரிங்களா? அந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் அப்படிங்கும்போது சம் எரர்ஸ் வந்து சம் டாலரன்ஸ் வந்து வரத்தான் செய்யும். ஓகேங்களா? எஸ். ஓகே, இப்போ எதுக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா எவ்ரி பிளான்ட், ஓகேங்களா, எவ்ரி பிளான்ட் ஹேவிங் தம் ஸ்டாண்டர்ட் போர்டு வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஓகே, எஸ். ஸோ த கண்ட்ரோல் அண்ட் ரிமூவல் ஆஃப் தி பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ். ஓகே, கண்ட்ரோல் அண்ட் ரிமூவல் ஆஃப் தி பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி டிவைஸ், மினிமம் சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ பண்ணுது, எஃபிஷியன்சி எவ்வளோ. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர் ESP எங்கே யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ESP 99% எஃபிஷியன்சி தெர்மல் பவர் ஸ்டேஷனில். ஓகேங்களா? தெர்மல் பவர் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க. 1 minute. இந்த ESP எலக்ட்ரோ ஃப்ளோ பாத் ESP ஃபேப்ரிக் ஃபில்டர் தான். ஃபேப்ரிக் ஃபில்டர் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் தெர்மல் பவர் காஸ்மெட். ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. ஃபேப்ரிக் ஃபில்டர் 99% வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடரும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக யூஸ் பண்ணக்கூடியதான். ஹையர் பவர் ரெக்யூர்டு. ஓகேங்களா? வேரிங் வித்துட்டு ஹையர் பவர் ரெக்யூர்டு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு நோட் புக்கிங் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஹையர் பவர் ரெக்யூர்டு பிளேஸில் ESP எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர். தெர்மல் பவர் கார்பரேஷனில் யூஸ் பண்ணுறது சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகேங்களா? இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்.
நெக்ஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா, இந்த கிராவிட்டி செட்டிலிங் சேம்பரில் சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. 50 மைக்ரோமீட்டர் பிக்கர் சைஸ் ஆஃப் தி 50 மைக்ரோமீட்டர். மற்றதெல்லாம் பாருங்கள் கம்மியாக இருக்கும். 25 மைக்ரோமீட்டர் 0.1 0.01 இருக்கும். ஓகேங்களா, இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இது 3 தான்ப்பா. ஓகே, எஸ் போலாங்களா? ஓகே. The name of the device, minimum size of the particles, efficiency. இந்த efficiency என்னன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, கவலைப்பட வேணாம். ஓகே, கிராவிட்டி செட்டிலிங் சேம்பர் பிக்கர் சைஸ் ஆஃப், அது பேரே பாருங்க கிராவிட்டி. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும், சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கும். எவ்வளோ இருக்கணும், 50 மைக்ரோமீட்டருக்கு மேலே இருக்கணும். ஒன்லி கிராவிட்டி ஃபோர்ஸஸ். சென்ட்ரிஃபியூகல் கலெக்டர் 50 to 25 மைக்ரோமீட்டர். ஓகேங்களா, டைனமிக் பிரிசிபிடேட்டர் ஓகேங்களா 5 to 25 மைக்ரோமீட்டர். ஓகேங்களா, வெட் ஸ்கிராப்பர் ஏர் வாட்டர் நோட் பண்ணிக்கிங்கப்பா. வெட் ஸ்கிராப்பர் பாருங்க, வெட் ஸ்கிராப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் அண்ட் வாட்டர் ப்ராசஸ். ஓகேங்களா, ஏர் அண்ட் வாட்டர் ப்ராசஸ் ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா, கேஸ் ஆல்சோ. சைக்ளோனிக் ஸ்க்ரப்பர். ஓகேங்களா, சைக்ளோனிக் ஸ்க்ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மைக்ரோமீட்டர் கேஸ் பார்ட்டிகல்ஸ்க்கு. வென்சுரி ஸ்க்ரப்பர் கேஸ் பொல்யூட்டன்ட்க்கு. ஓகேங்களா, இஎஸ்பி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர் ஹையர் பொல்யூட்டன்ஸ் ஆர் ஓகே ஹையர் பவர்ஸ் ஆர் ரெக்யூர்டு. அண்ட் இதில் ஒரு கொஸ்டின் வரும்போது மறந்துட்டேன் நான். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர் ஓகே பார்த்துக்கலாம். எஸ், ஃபேப்ரிக் ஃபில்டர் இஸ் தெர்மல் பவர் கார்பரேஷன் சல்ஃபர் டை ஆக்சைடில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஐசோகைனட்டிக் கண்டிஷன். ஓகே, எஸ்பிஎம் சூப்பர் பார்ட்டிகுலர் ஓகே சஸ்பெண்டட் பார்ட்டிகுலர் மேட்டர்ஸ் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அப்சர்வர் மீன்ஸ் இட் இஸ் லைக் காமன். ஓகேங்களா, ஆக்டிவேட்டட் கார்பன்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்சர்வரில் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் ப்ளூமாக யூஸ் பண்ணுவாங்க. வெனேடியம் பென்டாக்சைடு ஓகேங்களா, சல்ஃபர் டை ஆக்சைடு, பிளாட்டினம் மெட்டல்ஸ், கார்பன் மோனாக்சைடு, ஆக்டிவேட்டட் அலுமினா, ஹைட்ரோ கார்பன். சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான வந்து கொஷின்ஸ். ஓகேங்களா, இது ஜஸ்ட் இதெல்லாம் செப்பரேட்டு. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான கொஷின்ப்பா, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எஸ் அவ்வளோதான்ப்பா. இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பொல்யூஷன் முடிஞ்சு. என்ன பொல்யூஷன்? பிரைமரி ஏர் பொல்யூட்டன், செகண்டரி ஏர் பொல்யூட்டன், ஏர் பொல்யூஷன் வந்து உங்களுக்கு முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் பொல்யூஷனில் அதாவது சவுண்டு அதிகமாக வந்து அதுக்கு பேர் பொல்யூஷன் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, குப்பை இருக்குது பட் ஆனால் அதிகமான குப்பையாக இருக்குது, அதுக்கு பேர் பொல்யூஷன். சரிங்களா, சவுண்டு இருக்குது பட் அதிகமாக சவுண்டாக வருது, அதுக்கு பேர் நமக்கு வந்து பொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா, இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, எஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கேட் சிலபஸில் இல்லைன்றாங்க. ஓகே, பட் டிஎன்பிஎஸ்சிஐ சிலபஸில் கேட் சிலபஸில் இல்லைனாலும் ஒரு சில கொஷின்லாம் கேட்டுறாங்கப்பா இதில். சரிங்களா, அதாவது டிஎன்பிசிஐ சிலபஸ், பிஎஸ்யூஸ், அதர் லைக் பிஆர்சி. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் எழுத போனீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து ஒரு கொஷின் கேட்கும். அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூல வந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. சரிங்களா, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நைட் டைமில் என்ன, டே டைமில் என்ன, இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் என்ன, கமர்ஷியல் ஏரியாவில் என்ன அப்படின்னு சொல்கிறது கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. சரிங்களா, அப்போ இனிஷியல் சவுண்ட் லெவல் என்ன, ஓகேங்களா, ஸோ அதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இது என்ன சொல்கிறோமோ அந்த கொஷின் படிச்சிங்கன்னா இப்போ வந்து கம்பல்சரி நீங்கள் ஈஸியாக நாய்ஸ் பொல்யூஷனில் கம்பல்சரி 2 கொஷின்ப்பா. ஓகேங்களா, ஒன்று அந்த ஆவரேஜ் ப்ரெஷர் கண்டுபிடிங்க, ஈக்குவலன்ட் ப்ரெஷர் கண்டுபிடிங்க. சரிங்களா, அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு வேல்யூ என்ன. சரிங்களா, இந்த 3 கொஷின் வந்து கம்பல்சரி 2 கொஷின் இறக்கிடுவாங்க. ஓகே, அதை மட்டும் நம்ம படிச்சிங்கன்னா போதும். ஓகே, எஸ். ஸோ நாய்ஸ் பொல்யூஷன், ஸோ அதனோட கேரக்டரிஸ்டிக் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த நாய்ஸ் பொல்யூஷன்ன்றது என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த சவுண்ட் வேவ். ஓகேங்களா, அதாவது இந்த வேவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் வேவ் அப்படின்றாங்க. ஓகேங்களா, அதாவது இப்படி நம்ம சவுண்டர்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய ஃப்ரீக்குவென்சி. ஓகேங்களா, அதாவது என்ன சொல்கிறது அந்த அதிர்வு. ஓகேங்களா, அந்த அதிர்வு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேவா சினுசாய்டல் வேவ் அப்படின்றாங்க. அந்த வேவை கன்வெர்ட் ஆகி நம்ம காதுக்குள்ளே போகுது. ஓகேங்களா, வேவை கன்வெர்ட் ஆகி நமக்கு காதுக்குள்ளே போய் அந்த அதிர்வு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, எஸ். எப்படி நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம டிஜிட்டல் சிக்னலாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோமோ சரிதான், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அதிர்வை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சத்தமாக நம்ம வந்து நம்ம ஏர் வந்து கன்வெர்ட் பண்ணி விட்டுருக்கு. ஓகேங்களா, அதான் கான்செப்ட். ஓகே, அந்த அளவு டீப்பாக சயின்ஸ் நம்ம போவோம்னா நமக்கு வாட் இஸ் வாட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். த பீரியாடிக் ஓகே த பீரியட் ஆஃப் வேவ் ஓகே த பீரியாடிக் ஆஃப் வேவ் மூவிங் இன் பாத் சினுசாய்டல் வேவ். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. ஓகேங்களா, அந்த சவுண்டு வேவ் எந்த வேவாக வந்து போகுது, சைனுசாய்டல் ஆர் சினுசாய்டல் ஒரு விஷயம் எப்படி வேணும் நீங்கள் வந்து ப்ரொனன்சியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, த ஃப்ரீக்வன்சி எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓகே த ஃப்ரீக்வன்சி எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓகே 1 minute. எஸ், எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/t அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீக்வன்சி எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/t. ஓகேங்களா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஸோ அந்த ப்ரெஷர் வேவ் தான், அந்த ப்ரெஷர் வேவ் தான் நமக்கு இந்த ஃப்ரீக்வன்சியாக நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஹையர் ஃப்ரீக்வன்சி நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு டைம் வந்து கம்மியாக இருக்கும், குயிக்காக நமக்கு பாஸ் ஆகிடும். சரிங்களா, அது மாதிரி சவுண்ட் டப்புன்னு கேட்கும் நமக்கு. ஓகேங்களா, எஸ். அப்போது எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா / பை இதெல்லாம் நமக்கு வந்து
இதில படிக்கிறது. ஓகேங்களா? எர்த்குவேக்ல நம்ம படிக்கிறது. ஓகே. சும்மா தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான். சவுண்ட் பிரஷர். ஓகே. இப்ப அந்த சவுண்ட் பிரஷர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. சவுண்டும் ஒரு பிரஷர் தான்னு சொல்றீங்க. அந்த பிரஷர் தான் நமக்கு வேவா கன்வெர்ட் பண்ணி ஒரு வைப்ரேஷன குடுக்குது, ஒரு அதிர்வ குடுக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப எத தாண்டி போகணும் அப்ப? அப்போ ஒரு சவுண்ட் பிரஷர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அட்மாஸ்பியரிக் பிரஷர் நமக்கு என்னது 101.3 மைனஸ் கேஜ் பிரஷர். ஓகேங்களா? மைனஸ் கேஜ் பிரஷர். இது 2யும் செப்பரேட் பண்ணிட்டு, இது 2யும் கழிச்சுட்டு போறவர் தான் மீதி நமக்கு வந்து சவுண்ட் பிரஷர். அட்மாஸ்பியர்ல ஆல்ரெடி பிரஷர் இருக்கா? இப்போ ஒருத்தர் இங்க பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்க காதுல கேட்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நமக்கு வந்து அட்மாஸ்பியரை தாண்டி போகணும். அவ்வளோதான். அட்மாஸ்பியர செப்பரேட் பண்ணாவே போதும் நமக்கு. இந்த கேஜ் பிரஷர் வந்து இன் பிட்வீன் எனி மீடியம்ஸ். ஓகேங்களா? இன் பிட்வீன் எனி மீடியம்ஸ் இருந்துச்சுன்னா, அதை நம்ம செப்பரேட் பண்ணணும். அப்ப சவுண்ட் பிரஷர் அப்படின்றது அட்மாஸ்பியரிக் மைனஸ் கேஜ் பிரஷர். ஓகேங்களா? சும்மா தெரிஞ்சுக்கோங்க என்னன்னு. ஓகே. இப்ப தாம்மா நம்ம படிக்கவே போறோம். இப்ப தான் கொஸ்டின்குள்ளேயே நம்ம வரோம். இதெல்லாம் பேசிக்ஸ். ஓகே. அப்ப இந்த நாய்ஸ் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் ஹையர் சவுண்ட் பிரஷர். ஓகேங்களா? ஹையர் சவுண்ட் பிரஷர் தட் வைப்ரேஷன் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு தி அந்த ஃப்ரீக்வென்சி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு தி சவுண்ட். ஓகேங்களா? சத்தம். ஓகே. எஸ். ஸோ, இப்ப ஹையர் சவுண்ட் பிரஷர் இஸ் நோன் அஸ் நாய்ஸ் அப்படின்றோம். அப்ப நம்மளால காதுலயே கேட்க முடியல. என்னடா இவ்வளோ கத்துறீங்க? அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்ப நார்மல் ஹியூமன் பீயிங் எவ்வளோ தான் நீங்க கேட்பீங்க? 20 மைக்ரோ பாஸ்கல். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 20 டெசிபல் கிடையாது. 20 மைக்ரோ பாஸ்கல். நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எஸ். ஓகே. அப்ப எப்படி தான் மெஷர் பண்ணுவீங்க? சவுண்ட் பிரஷர் லெவல். ஓகேங்களா? சவுண்ட் பிரஷர் லெவல் இஸ் ஈக்குவல் டு L இஸ் ஈக்குவல் டு லாக் பேஸ் 10. ஓகே. லாக் பேஸ் 10 P divided by P நாட் அப்படின்றோம். P divided by P நாட். P நாட் அப்படின்றது இனிஷியல் ஸ்டாண்டர்டு பிரஷர் லெவல். அப்போ இனிஷியலாக ஸ்டாண்டர்டு பிரஷர் லெவல் எவ்வளோ எடுத்துக்கிறீங்க? நாங்கள் நார்மலாக கேட்குறது 20 மைக்ரோ பாஸ்கலுங்க. அங்கேருந்து எவ்வளோ நீங்கள் அதிகமாக இருக்கீங்க தான் நான் பார்ப்பேன். அப்போ 20 மைக்ரோ பாஸ்கல் அப்படின்றது ஜென்ரல் வேல்யூ. மைக்ரோ தெரியும் உங்களுக்கு 10⁻⁻6. இது வந்து பார்த்தீங்கன்னா மெகா பாஸ்கல். ஓகேங்களா? ஸோ அப்போ அது 1 பாஸ்கல் சாரி 1 நியூட்டன் பெர் பாஸ்கல், மெகா பாஸ்கல் ரெண்டும் ஒன்று தான் நமக்கு. சரிங்களா? 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். ஸோ, அப்போ இதனோட வேல்யூ அப்போ இது வந்து பெல்ல கொடுக்குறோம். இப்போ முன்னாடி 10 போட்டால் டெசிபல்ல வரணும். நோட் பண்ணிக்கோங்கப்பா, முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம். டெசிபல்ல சொல்லுங்கம்பாங்க. அடுத்து மைக்ரோ பாஸ்கல்ல சொல்லுவாங்க. மைக்ரோ பாஸ்கல்ல சொல்லுங்க அப்படின்னா, முன்னாடி வந்து 20 நமக்கு வந்துடணும். சரிங்களா? மைக்ரோ பாஸ்கல்ல சொல்லணும்னா முன்னாடி 20 வந்துடணும். ஓகே. அதர்வைஸ் இங்கே ஸ்கொயர் வரணும். ஓகே. ஒன்றும் இல்லை, ஃபார்முலா எழுதியிருக்காங்க. இது வந்து 2 இன்டூ 10 எழுதிக்கிறாங்க. லாக் ஏபி என்னலாம் ஏ பவர் பின்னு எழுதிக்கலாமா? சரிங்களா? ஏ பவர் எம்என் இஸ் ஈக்குவல் டு லாக் ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் n எழுதலாமா? லாக் ஏ பவர் n எழுதலாமா? சேம் அந்த ஃபார்முலா எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ, இப்போ இதில் நீங்கள் படிக்க வேண்டியது ஸ்டாண்டர்ட் வேல்யூ 20 மைக்ரோ பாஸ்கல் கொஸ்டின் நம்பர் 1. அடுத்தது சவுண்ட் ப்ரெஷர் லெவல் பேஸ்ட் ஆன் தி டெசிபல்னா 10 இருக்கணும். 10 இன்ட்டு லாக் பேஸ் 10 P divided by P நாட். ஓகேங்களா? இதே மைக்ரோ பாஸ்கல்னா 20 இன்ட்டு லாக் இன்ட்டு P divided by P நாட் அப்படின்றோம். ஓகேங்களா? எஸ். அப்போ லாக் ஏ பை பியில் லாக் ஏ மைனஸ் பி லாக் ஏ ப்ளஸ் பியில் லாக் ஏ இன்ட்டு லாக் பின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? எஸ். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சவுண்ட் லெவல் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட். அந்த ஹைட்டை பொறுத்து சவுண்ட் லெவல்லாம் எப்படி மாறுது? இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்கப்பா. சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் நின்னுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சவுண்ட் வருது. ஓகேங்களா? ஒரு இங்கே இந்த டிஸ்டன்ஸில் இருக்காரு. ஓகே. இங்கே இவர்கிட்ட பேசுகிறாரு. ஓகே. மறுபடியும் இவர் வந்து இங்கே. அப்போ இங்கேருந்து எக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஒய் பாயிண்ட்டுக்கு 80 மீட்டர். இவருடைய சவுண்ட் ப்ரெஷர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே 20. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இனிஷியல் லெவல்லே 0ன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து 20 இருக்குது. அதே சவுண்ட் பிரஷர் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு இங்கே பேசுறாரு அப்படின்னா, ஓகேங்களா? 80 மீட்டர் அப்படிங்கும்போது, இதில 90 மீட்டர்ல பேசினா என்ன வேல்யூ இருக்கும்? அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? தூரம் அதிகமா தான் சத்தம் கேட்குமா? கேட்காது. அப்போ என்ன ஆகும்? சவுண்ட் பிரஷர் குறையும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? எஸ். சவுண்ட் லெவல் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஹைட். ஓகேங்களா? dP divided by dt. ஓகேங்களா? அதாவது பிரஷர் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதுக்கு பேர் தான் வந்து நாய்ஸ் அப்படின்றீங்க. ஓகேங்களா? அப்போ சவுண்ட் பிரஷர் லெவல் அண்ட் x is equal to L1 மைனஸ் இனிஷியல் வேல்யூ மைனஸ் மாடுலஸ் ஆஃப். ஓகேங்களா? வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க. மாடுலஸ். ஏன்னா இந்த வேல்யூ நீங்கள் போடும் நெகட்டிவ்ல வந்தாலும் நீங்கள் என்ன ஆன்சர் பாசிட்டிவ்ல தான் கொடுக்கணும். சரிங்களா? இந்த இன்சைடு வேல்யூ. ஓகேங்களா? 20 இன்டூ லாக் ஆஃப் P divided by P நாட். அவ்வளோதான். அதாவது P divided by P நாட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல வித் ரெஸ்பெக்ட் டு த ஹைட் H1 divided by H2. இப்போ ஒரு வந்து ஈஸியாக கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. 100 மீட்டர் இருக்கும்போது இவ்வளோ நாய்ஸ் எங்களுக்கு வருது. ஓகே. அப்போ 10 மீட்டர் இருக்கும்போது என்ன? அப்போ லாக் 10ஓட வேல்யூ என்ன? 1. அப்போ ஈஸியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. அப்போ 20 இனிஷியல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 இருக்குது. மைனஸ் இங்கே 20. அப்போ ப்ரெஷரே இருக்காது. 0. ஓகேங்களா? அப்போ வந்து சவுண்ட் ப்ரெஷர் லெவலே நமக்கு இருக்காது. 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சிம்பிளாக ஈஸியாக கொடுத்துருவாங்கப்பா. சரிங்களா? ஸோ அந்த ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இனிஷியல் சவுண்ட் ப்ரெஷர் லெவல் மைனஸ் 20 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் 20 இன்ட்டு லாக் ஆஃப் H1 divided by H2. ஓகே. சவுண்ட் ப்ரெஷர் லெவல் டிக்ரீசிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட். எஸ், கரெக்ட். டிஸ்டன்ஸ் அதிகமானாலும் ஹைட் அதிகமாக என்ன ஆகும்? நமக்கு குறையும். சரிங்களா? எஸ். அப்போ எவ்வளோங்க குறையுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபார்முலா தான்.
ஓகேங்களா? ஏன் ரீசன் அப்படின்னா, இந்த வேல்யூ போடும்போது சம்டைம் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ கூட வந்துரும். இந்த வேல்யூ மட்டும். சரிங்களா? நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா ஆல்ரெடி நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பாசிட்டிவ்னு போட்டுறக்கூடாது. ஹைட் இன்கிரீஸ் ஆச்சுன்னா சவுண்ட் வந்து குறையும். ஹைட் குறைஞ்சதுன்னா சவுண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆவரேஜ் பிரஷர் லெவல்ப்பா. இதுல வந்து கம்பல்சரி கொஸ்டின் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஒரு 5 பிரஷர் வந்து ஈக்குவலா குடுத்துருவாங்க. சரிங்களா? அதாவது சவுண்ட் லெவல்ல. ஓகேங்களா? சவுண்ட் பிரஷர் லெவல் மீன்ஸ் 60 ஓகேங்களா? ஒரு 60 மறுபடியும் ஒரு 60 இந்த மாரி 3 குடுத்துட்டு, வாட் இஸ் திஸ் ஆவரேஜ் வேல்யூ? சிம்பிளான ஆவரேஜ் எடுங்க. சரிங்களா? 3 வேல்யூ ஈக்குவலா தானே இருக்கு. 3 கூட்டுங்க எவ்வளவு? 180. 180 / 3 60. ஆன்ஸரே 60 தான். சரிங்களா? பட் அதே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்முலால போட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த ஃபார்முலா என்ன அப்படின்றதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ அப்ளிகபிள் அப்படின்னா, வேல்யூலாம் சேமா இருக்கணும். சரிங்களா? வேல்யூலாம் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். ஓகே. எஸ். இப்படி கேட்பாங்க. எப்படின்னா, இன் பவர் பிளான்ட் the generator is running. Okay, the generator is running. Generator 1, okay, there are many number of generators running. The generator 1 is creating 60 decibel of sound. Okay, the generator 2 60 decibel, generator 3 60 decibel, generator 4 60 decibel, and 5 60 decibel, 60 decibel. What is the average சவுண்ட் அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் சவுண்ட் லெவல் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியே ஆவரேஜ் எல்லாம் ஒரே மாரி இருக்கா? 60 தான் வேல்யூ. ஓகே. ஸோ அது எப்படி சார் வருது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபார்முலா பார்க்கலாம். அப்போ the ஆவரேஜ் சவுண்ட் பிரஷர் லெவல் ஓகேங்களா? அந்த ஆவரேஜ் சவுண்ட் பிரஷர் லெவல் ஓகே 20 இன்டூ லாக் ஆஃப் 20 இன்டூ லாக் ஆஃப் நோட் பண்ணிக்கங்க ஃபார்முலா 20 இன்டூ லாக் ஆஃப் ஓகேங்களா 1 டிவைடட் பை n இன்டூ 10 to the power of 10 to the power of ப்ரெஷர் லெவல் ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஒன் ப்ரெஷர் லெவல் டிவைடட் பை 20 ஓகேங்களா? இங்க 20னா இங்கேயும் 20 இங்க 20னா இங்கேயும் 20 நோட் பண்ணிக்க எதுக்கு சொன்னேன்னு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது புரியும். ஓகேங்களா? 20 இன்டூ லாக் ஆஃப் பிராக்கெட் 1 பை n இன்டூ 10 to the power ஆஃப் இனிஷியல் ப்ரெஷர் எனி ப்ரெஷர் லெவல் சமேஷன் கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? 1 பை n இன்டூ 10 to the power ஆஃப் எல் டிவைடட் பை 20 ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல 60ன்னு அப்ளை பண்ணுங்க. எக்ஸாம்பிள் பாருங்க 20 இன்டூ லாக் ஆஃப் ஓகேங்களா 1 பை n ஓகேங்களா? எத்தனை சவுண்ட் ப்ரெஷர் 2 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 2 ஓகேங்களா 2 அப்போ 10 to the power ஆஃப் ப்ரெஷர் எவ்வளோ சொல்லுவீங்க? 60 அப்போ 60 பை 20 கரெக்டா? சேம் அதே மாதிரி எத்தனை ப்ளஸ் மறுபடியும் 10 to the power ஆஃப் 60 டிவைடட் பை 20 2 ப்ரெஷர் லெவல் 2 கிடச்சிருச்சு. அப்போ 2 அடிச்சுங்க 10 to the power ஆஃப் 3 10 to the power ஆஃப் 3ங்களா? எஸ் அப்போ 20 இன்டூ லாக் ஆஃப் 10 to the power of 3 போட்டுக்கோங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் 10 to the power of 3 கரெக்டாக 2 டைம்ஸ் ஆஃப் 10 to the power of 3 டிவைட் பை 2 கேன்சலா? எஸ் அப்போ லாக் 10 to the power of 3 மீன்ஸ் லாக் 1000 லாக் 1000ஓட வேல்யூ என்னப்பா 3 கரெக்டா? எஸ் லாக் 1000ஓட வேல்யூ வந்து 3 அப்போ 20 இன்ட்டு 3 60 முடிஞ்சிருச்சு. ஓகே அப்போ எங்கே நமக்கு இது வந்து 20 இன்ட்டு 3 60 அப்போ எங்கே நமக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்து சேமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னா இந்த இடத்துல ஏன்னா 1 பை n இன்ட்டு இதனுடைய காமன் ஃபார்முலா பாருங்கள் லாக் ஆஃப் இங்கே இருக்கு பாருங்க ப்ரெஷர் லெவல் இஸ் ஈக்குவல் டு 20 இன்டூ லாக் ஆஃப் ஹோல் பிராக்கெட் 1 பை n இன்டூ சமேஷன் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு 1 இன்டூ n ஈக்குவல் டு n டைம்ஸ் ஆர் இன்ஃபினிட் எத்தனை வேணாலும் போட்டுப்போம் எனக்கு அவ்வளோ கிடையாது 10 to the power ஆஃப் n டிவைடட் பை 20 ஒன்றுனா 1 2னா 2 ஓகேங்களா? அப்போ இங்கே 5 டைம் n வந்தால் இங்கே 5 டைம் இங்கே 6 டைம் n வந்தால் இங்கேயும் 6 அப்போ 10 to the power ஆஃப் 6 6 டைம்ஸ் டிவைட் பை 6ன்னு போடும்போது என்ன வரும் நமக்கு அதே வேல்யூ தான் நமக்கு வரும் 10 to the power ஆஃப் 3 6 டைம்ஸ் அப்படிங்கும்போது அதே வேல்யூ தான் வரும் ஓகேங்களா? எஸ் ஓகே சார் சார் இப்படி கொடுத்துட்டாங்க ஒருவேளை 83 84 85 86 இப்படியெல்லாம் வந்து என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம கால்குலேட்டர் வேணும் சரிங்களா? அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு கால்குலேட்டர் போட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் மேக்ஸிமம் ரேர் கேஸ் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஈஸியாக ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இப்படி தான் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்கப்பா சரியா? எஸ் ஆவரேஜ் சவுண்ட் ப்ரெஷர் லெவல் நார்மல் ஆவரேஜ் சேம் வேல்யூவாக இருக்கணும். ஓகே எஸ் போகலாமா? ஓகே த ஆவரேஜ் சவுண்ட் ப்ரெஷர் லெவல் the formula for making this average sound pressure level the sound coming from multiple number of the places or some any machineries the average sound pressure level formula is 20 into log of whole bracket 1 by n into summation of n equal to 1 okay book la எழுதுமோ ஃபுல்லா எழுதிருப்பாங்க நம்ம மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி summation of n equal to 1 10 to the power of n divided by 20 ஓகேங்களா? எஸ் எக்ஸாம்பிள் 2 machine operating at same time the average sound pressure level is 80 what is the pressure level 80 so what is the average sound pressure level 80 answer முடிஞ்சிருச்சு ஓகேங்களா? எஸ் listen here
சேம் ஓகேங்க. லிசன் ஹியர். சேம் சவுண்ட் பிரஷர் மெஷின் இஸ் ஆப்பரேட்டிங் 10 நம்பர்ஸ் அட் 80 டெசிபல் ஆர் மோர். ஓகே. டேக் நார்மல் ஆவரேஜ் வேல்யூ. ஓகேங்களா. டேக் நார்மல் ஆவரேஜ் வேல்யூ மட்டும்தான். சரிங்களா. சேம் வேல்யூ பார்த்துக்கங்க. என்ன சொல்றாங்க? சேம் சவுண்ட் பிரஷர் லெவல்ன்றாங்க. 60 60 60 60 60 எத்தனை 60? 6 60 6 6 36. சரிங்களா. எத்தனை டைம்? 6 டைம். அப்போ 60 தான் ஆன்சர். சரிங்களா. எஸ். இப்போ ஒருவேளை எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்துருச்சு சார், 40 50 62 72 விட்டுட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் போட்டு தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. இது ஆல்ரெடி ஒரு கேட்ட கொஷின், ஒரு இதே கொஷின் கேட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சிருக்கேன். 63 டெசிபல். ஓகேங்களா. 40 50 62 63 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். புரிஞ்சுது இல்லைப்பா? ஓகே. நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் சவுண்ட் ப்ரெஷர் லெவல். ஓகே சார், அங்கே என்ன சொன்னீங்க? ஆவரேஜ் சவுண்ட் ப்ரெஷர்ன்றீங்க. ஈக்குவலன்ட் சவுண்ட் ப்ரெஷர், இப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இட் மீன் மெஷர் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் சம் பர்சன்டேஜ். சரிங்களா. இங்கே என்னன்னா எல்லாத்தையும் கூட்டி அப்படியே ஆவரேஜ் எடுத்துடுறோம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி போட்டு ஆவரேஜ் எடுத்துடுறோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி டைமிங். ஓகே. வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி டைமிங். அப்போ என்னன்னா இந்த 60 டெசிபல் எங்களுக்கு வந்து 30 மினிட்ஸ் தான் வருது. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் கூட இருக்கலாம், டிஸ்டன்ஸ் கூட இருக்கலாம். 30 மினிட்ஸ் டைம். ஓகேங்களா. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலண்ட் அதுதான். ஓகேங்களா. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து வரும்? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 30 டெசிபல் எங்களுக்கு வந்து 10 மினிட்ஸ் தான் வருது அப்படின்னு வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி டைம். டைம் கொடுத்தா போடுங்க, இல்லை டைம் எல்லாம் சேமாக தான் வருது அப்படின்னா விட்டுருங்க. டைம் பற்றி ஒரி பண்ண தேவையில்ல. பட் ஈக்குவலண்ட்டுக்கும் ஆவரேஜுக்கும் தான் வித்தியாசம். த சவுண்ட் ப்ரெஷர் வித் பர்சன்டேஜ் ஆஃப் கேஜிங் டைம் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி கேட்கலாம். அது கூட இந்த சவுண்ட் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி பர்சன்டேஜ் ஆஃப் தி கேஜிங் டைம் அப்படின்றாங்க. அதாவது சவுண்ட் ப்ரெஷர் லெவல் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் 60% என்ன. ஓகேங்களா. இப்படி கூட கேட்பாங்க. பட் இங்கே நமக்கு என்ன எடுக்கணும்? லீனியர் ஒன்லையா? அப்போ நம்ம என்ன எடுக்கணும்? இது லாக் வந்துடும். கரெக்டாக. இது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கா? குரூப் இண்டெக்ஸ் வேல்யூ படிச்சிருக்கோம் இல்லையா? டெல்டா ஈரோட பை லாக் ஆஃப் சிக்மா 2 பை சிக்மா 1. சேம் அதே மாதிரி இருக்கு பாருங்க, வெர்ஜின் கர்வ். ஓகே. எஸ். அப்போ L60க்கு அப்போ 60% வந்து 80 டெசிபிள் நமக்கு இருக்கு. அதான் மீனிங். ஓகேங்க. அட் த பர்சன்டேஜ் ஆஃப் டைமில் 60% வந்து பார்த்தீங்கன்னா 80 டெசிபிள் இருக்கு. ஓகே. எஸ். ஓகே. 60 மீன்ஸ் இயர் 60% மெஷரிங் டைம் சவுண்ட் ப்ரெஷர் லெவல் எக்ஸீடு 80 டெசிபிள். புரிஞ்சுதுங்களா? எஸ். ஏன்னா இங்கே மாற்றி போட்டுறக்கூடாது. L60 L60 டெசிபல்னு சொல்லிடக்கூடாது. 60% ஆஃப் வேல்யூஸில் 80 டெசிபல் எக்ஸீட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. ஈக்குவல் டு எக்ஸீட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே. அப்போ ஈக்குவலன்ட் சவுண்ட் ப்ரெஷர் லெவலில் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஈக்குவலன்ட் சவுண்ட் ப்ரெஷர் லெவல் 10 இன்டூ ஓகேங்களா லாக் ஆஃப் ஓகேங்களா 10 இன்டூ லாக் ஆஃப் சமேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 பவர் ஆஃப் n 10 to the power ஆஃப் li டிவைடட் பை 10 ஓகேங்களா இன்டூ டிஐ. புரியுதுங்களா. இங்கே 10னா இங்கேயும் 10, இங்கே 10னா இங்கேயும் 10, இங்கே 20னா இங்கேயும் 20. புரிஞ்சுதா? எஸ். அதுக்கு தான் சொன்னது. ஓகேங்களா. அப்போது இது நமக்கு டெசிபிளில் கிடைக்கும். அப்போ இது எதில் கிடைக்குது? மைக்ரோ பாஸ்கலில் கிடைக்கும். ஓகேங்களா. எஸ். ஃபார்முலா புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். த ஈக்குவலண்ட் சவுண்ட் ப்ரெஷர் சாரி எஸ் த ஈக்குவலண்ட் சவுண்ட் ப்ரெஷர் லெவல் ஃப்ளக்குலேட்டிங். ஓகேங்களா. ஃப்ளக்குலேட்டிங் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங் கூட வச்சுக்கோங்க. சரிங்களா. இட்ஸ் ரைட் நாட் ஃப்ளக்குலேட்டிங், ஃப்ளக்சுவேட்டிங் தான். ஓகேங்களா. ஃப்ளக்சுவேட்டிங் தான். ஓகேங்களா. ஃப்ளக்சுவேட்டிங். ஓகே. ஃப்ளக்சுவேஷன்ப்பா. ஓகேங்களா. போயிட்டு வருது. இட் இஸ் அ ஃப்ளக்சுவேஷன். ஃப்ளக்சுவேஷன் அட் எனி டைம் பீரியட் ஆஃப் தி வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் தி இனிஷியல் டைம் ஆர் அட் த டைம் ஆஃப் தி எண்ட் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஈக்குவலண்ட் சவுண்ட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா 10 இன்டூ லாக் ஆஃப் 10 இன்டூ லாக் ஆஃப் 10 to the power ஆஃப் எல்ஐ டிவைடட் பை 10. ஓகேங்களா. எல்ஐ டிவைடட் பை 10. ஓகேங்களா. சமேஷன் வேல்யூ போட்டோம்னா போட்டுக்கோங்க. n ஈக்குவல் டு 1 வரக்கூடிய வேல்யூ அப்படியே ஆட் பண்ணிட்டே வாங்க. ஆர் அட் த சேம் டைம். இது எல்லாமே ஒரே டைமில் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைமில் இருந்துச்சுன்னா மல்டிபிள் இன்ட்டு த டைம் அப்படின்னு டைமை நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா. எஸ். வாங்க சார். ஓகே. இப்போ நீங்கள் அங்கே ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தீங்க இல்லைங்களா, ஒரே மாதிரியே வந்தால் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு ஒரே மாதிரி வந்து ஆன்சர் என்ன வரும் கேட்டுட்டிங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான கொஷின். கம்பல்சரி இப்போ இதுலேருந்து ஒரு கொஷின், ஈக்குவலண்ட்லேருந்து ஒரு கொஷின், சரிங்களா, ஆவரேஜ் வந்து ஒரு கொஷின் கம்பல்சரி கேட்பாங்க. சரி, ஈக்குவலண்ட் அண்டு ஆவரேஜ் ஒரு கொஷின். இதுக்கு இந்த ஈக்குவலண்ட் பேர் இன்னொன்று கூட சொல்லுவாங்க. ஐ திங்க் ரிசல்டன்ட் நினைக்கிறேன். எழுதியிருக்கேன்னா எஸ் இங்கே இருக்கு பாருங்கள். ஈக்குவலண்ட் ஆர் ரிசல்டன்ட் ரெண்டுமே சேம் தான். சரிங்களா. ஈக்குவலண்ட் ஆர் ரிசல்டன்ட் ப்ரெஷர் மீன்ஸ் ப்ரெஷர் லெவல் சவுண்ட் லெவல். ஓகேங்களா. சவுண்ட் ப்ரெஷர் லெவல் கூட நம்ம வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. சரிங்க. இப்போ சேம் ப்ரெஷர் 60 60 2 ஆக்ட் ஆகுது. அப்போ அந்த மெஷினுடைய ஆவரேஜ் வேல்யூ என்னப்பா? 60. கரெக்டாக. எஸ். அப்போ ஈக்குவலண்ட் வேல்யூ என்ன? 3 அதிகமாக இருக்கும். 63. அவ்வளோதான். சரிங்களா. சேம் வேல்யூவாக இருக்குது. 2 வேல்யூ சேமாக இருக்குன்னு 2 மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 60 60ன்னு 2 தான். 60 60 60 3 வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்க்ரீஸ் ஆகும். 4.7 சம்திங் அப்ராக்சிமேட்டாக 5 நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா. அதெல்லாம் பார்ப்போம் இப்போ.
1 yes. The same pressure level 60, 62 machine operating same time சொல்லிட்டாங்க சரிங்களா? Yes, same time log into okay 10 into log of 10 to the power of 6 ஓகேங்களா 10 to the power of 60 divided by 10 plus 60 divided by 10 அப்போ இது ரெண்டையும் அடிச்சுக்கோங்க 6 10 to the power of 6 10 to the power of 2 times of the 10 to the power of 6 கரெக்டா எஸ் ஓகே அப்போ 2 times of 10 to the power of 6னா நோட் பண்ணிக்கோங்க அப்போது இந்த log 2 தனித்தனியாக எடுக்கணும்பா 2 into 10 to the power of 6 ஓகே அப்போ இதனுடைய வேல்யூ என்ன நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அப்போ கால்குலேட்டர் நமக்கு வேணும் அதை நம்ம போட முடியுமா போட முடியாது லாக் 2 வேல்யூனா தெரியும் நினைக்கிறேன் 0.3 சம்திங் 0.36 அந்த ரேஞ்ச் வரும் ஓகே அப்போது 2 வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா ஈக்குவலண்ட் வேல்யூ 3 வந்து இன்க்ரீஸ் ஆகும் 60 கொடுத்தாங்கன்னா 63 ஓகேங்களா 80 கொடுத்தாங்கன்னா 83 90 கொடுத்தாங்கன்னா 93 ரெண்டு 90 கொடுத்துருக்கணும் சரிங்களா எஸ் சேம் ப்ரெஷர் எக்ஸ்எக்ஸ் ஓகேங்களா 2 ஒன்லி எக்ஸ்எக்ஸ் 2 ஒன்லி இன்க்ரீசிங் 3 ஓகேங்களா எக்ஸ் ப்ளஸ் 3 முடிஞ்சிருச்சு இந்த 3 வேல்யூ கொடுத்தாங்க எக்ஸ்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்ராக்சிமேட்லி இன்க்ரீசிங் 5 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா 5 வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா 60 இப்போ பாருங்கள் நாய்ஸ் ஃப்ளக்சுவேட்டிங் சொன்னோம் இல்லையா ஃப்ளக்சுவேட் அப்படின்றோம் ஓகேங்களா இப்போ வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது மேக்ஸிமம் டைம் பீரியட் ஓகேங்களா அது எப்படி வந்து இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்கப்பா ஓகே பட் கேட் சிலபஸில் இல்லைன்றாங்க பட் இந்த கொஷின்லாம் இருக்குது கேட்டிருக்காங்க ஓகே எஸ் அதர்வைஸ் இஎஸ் சாரி ஐஎஸ் இந்தியன் இன்ஜினியரிங் இஎஸ் எழுதி போகிறீங்க இன்ஜினியரிங் சர்வீஸ் அதாவது இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இஎஸ்சின்னு சொல்கிறாங்க அது இப்போது சரிங்களா ஃபஸ்ட் அது ஐஇஎஸ்ன்னு இருந்தது ஓகே இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் வருதுன்னு சொல்கிறாங்க 60 டெசிபல் எங்களுக்கு வந்து ஒரு 50 மினிட்ஸில் வருது 80 மினிட்ஸில் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா நீங்கள் எழுதணும் அப்போ ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 10 இன்டூ லாக் ஆஃப் சமேஷன் ஆஃப் போடுறதுக்கு பதிலாக டேரெக்டாக எழுதிடலாம் சரிங்களா 10 இன்டூ இனிஷியல் ப்ரெஷர் லெவல் 60 டிவைடட் பை 10 இன்டூ ஓகேங்களா இன்டூ மேக்ஸிமம் ஃப்ளக்சுவேஷன் டைம் எவ்வளோவா 95 மினிட்ஸுங்களாமா ஓகேங்களா அப்போ இந்த 60 டெசிபல் எவ்வளோ நேரத்துக்கு போகுதாமா 80 மினிட்ஸுக்கு போகுதாம் 1 ஓகேங்களா ப்ளஸ் நெக்ஸ்ட் 10 to the power ஆஃப் செகண்ட் எவ்வளோப்பா 80 டிவைட் பை 10 இன்டூ மேக்ஸிமம் ஃப்ளக்சுவேட்டிங் டைம் எவ்வளவு 10 மினிட்ஸ் சரிங்களா அப்போ 10 டிவைடட் பை 95 ப்ளஸ் அடுத்தோடு என்ன 100 டெசிபல் 10 to the power ஆஃப் 100 டிவைட் பை 10 இன்டூ டைம் என்ன 5 டிவைட் பை 95 ஓகேவா எஸ் இது வந்து ஈக்குவலண்ட் சவுண்ட் ப்ரெஷர் லெவல் ஓகேங்களா டெசிபலில் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெசிபலில் ஓகே சார் இதெல்லாம் இப்படி ஒன்றும் பண்ண முடியாது கால்குலேட்டர் நமக்கு வேணும் சரிங்களா எஸ் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வித்தவுட் கால்குலேட்டரில் நீங்கள் நாய்ஸில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது இது மட்டும்தான் ஓகே ஆவரேஜாக இருந்து 10,000 வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கப்போ 60 ஒரு 10,000 இடமே கொடுத்துக்கோ ஆன்சர் 60 தான் ஆவரேஜ் ஈக்குவலண்ட்டில் 2 60 கொடுத்தாங்கன்னா 63 3 60 கொடுத்துருந்தாங்கன்னா 65 60 ஆக்சுவலாக 65 வராது 64.7 சம்திங் அந்த ரேஞ்சு நமக்கு வரும் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் ஓகே இப்போ என்னென்னா சம் டெஃபினிஷன்ஸ் ஓகேங்களா இந்த டெஃபினிஷன்ஸ் படிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரோல்லாம் எப்படி பண்ணுவீங்க அந்த சவுண்டு குவாலிட்டி ப்ரெஷர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க சரிங்களா எப்படி குவாலிட்டியான ஒரு சவுண்ட் நீங்கள் கொடுப்பீங்க ஒரு அக்வாஸ்டிக் பில்டிங் அப்படின்னு அக்வாஸ்டிக்னா சவுண்ட் ப்ரூஃப் ஓகேங்களா சவுண்ட் ப்ரூஃப் பில்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு சினிமா தேட்டரில் வந்து நீங்கள் பக்கத்து வீடு இருக்குது நீங்கள் பாட்டு சினிமா தேட்டர் கட்டி வச்சுருக்கீங்க பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ வேறு வழி இல்லை ஓகேங்களா ஏதோ ஃபஸ்ட்டு வந்திருக்கலாம் சினிமா தேட்டர் ஃபஸ்ட்டு வந்திருக்கலாம் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கட்டிருக்கலாம் சரிங்களா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் மேக்ஸிமம் சினிமா தேட்டர் கட்ட மாட்டாங்க சரிங்களா பட் சினிமா தேட்டர் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஸோ அப்போ இதுலேருந்து சவுண்ட் வந்து வெளியே போகக்கூடாது ஓகேங்களா அப்படியே போனாலும் சம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸு சம் பர்டிகுலர் டைம் பீரியடில் அது வந்து ஆஃப் ஆகிடணும் ஓகேங்களா அது என்ன சொல்லுவாங்கன்னா என்ன சொல்கிறது இட் இஸ் ரிவர்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ரிவர்பரேஷன் மீன்ஸ் சவுண்ட் ப்ரெஷர் வந்து குறைக்கிறது பர்டிகுலர் டைம் பீரியடில் ஓகே அது எல்லாத்தையும் நம்ம படிக்கலாம் இப்போ ஓகே டெஃபினிஷன்ஸ் ரொம்ப முக்கியம்பா சரிங்களா அடிக்கடி கேட்பாங்க டெஸ்ட் அண்ட் குவாலிட்டி ஆஃப் தி சவுண்ட் ஓகேங்களா லீக்கேஜ் டிடெக்ஷன் இன் ஐசோலேஷன் பிளேசஸ் சவுண்டு வேவ் டெஸ்ட் அப்படின்றோம் அந்த சவுண்டு வேவ் டெஸ்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறோம் ஓகே லீக்கேஜ் டிடெக்ஷனை வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு டெஸ்ட் லீக்கேஜ் டிடெக்ஷன் அண்டர் கிரவுண்டு சோனோஸ்கோப் படிச்சிருப்போம் சரிங்களா அண்டர் கிரவுண்டு வாட்டர் லீக்கேஜ் டெஸ்ட்டு சரிங்களா அப்போ அந்த சோனோஸ்கோப் நோட் பண்ணி கேட்கும்போது ரொம்ப முக்கியம் சோனோஸ்கோப்புன்றது ஸ்கோப் அப்படின்றாங்க சரிங்களா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் லீக்கேஜ் டிடெக்ஷன் லீக்கேஜ் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கூட கண்டுபிடிக்கலாம் சரிங்களா எஸ் அதுக்கு பேர் வந்து சவுண்டு வேவ் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா எஸ் சவுண்டு ஃபொசி ரொம்ப முக்கியம்பா 1 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க சவுண்டு ஃபொசினா என்ன ஓகேங்களா இந்த சவுண்டு ப்ரெஷர் வேவ் ஓகே இந்த சவுண்டு ப்ரெஷர் வேவ்
ரிஃப்ளெக்டட் ஓகேங்களா? டிஃப்ளெக்ட் ஆகுது. பட்ட உடனே டக்குனு இப்படி திரும்பி போறாது. அதுக்கு பேர் தான் சவுண்ட் ஃபோர்ஸ். எங்க? கான்கேவ் சர்ஃபேஸ்ல. த சவுண்ட் பிரஷர் வேவ் ரிஃப்ளெக்டட் இன் கான்கேவ் சர்ஃபேஸ் இஸ் நோன் அஸ் சவுண்ட் ஃபோர்சிங். த சவுண்ட் பிரஷர் வேவ் ரிஃப்ளெக்டட் இன் கான்கேவ் சர்ஃபேஸ் இஸ் நோன் அஸ் சவுண்ட் ஃபோர்சிங். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். ஓகே சார், அந்த சவுண்ட்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறது எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா, மரத்தை வளர்த்து விடுங்க. சரிங்களா? புதரை வந்து நல்லா புதர் மாதிரி வரக்கூடிய மரத்தை வளங்க. சரிங்களா? வுட்டு ஃப்ளோரிங் கொடுங்க. சரிங்களா? இதெல்லாம் பண்ணுங்கள். மேக்ஸிமம் சினிமா தேட்டர்லாம் பாருங்கள், வுட் அண்ட் ஃப்ளோரிங் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபால் சீலிங் நல்லா நீட்டாக பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோடு சைடில் வந்து மரத்தை வளங்க. ரோட் சைடு ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா மரத்தை நம்ம வளர்க்கலாம். அடுத்தது பில்டிங் பக்கத்தில் வந்து புஷ்ஷஸ் புதர் மாதிரி வரக்கூடிய செடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகக்கூடாது, வெஹிக்கிள் சவுண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா ஹைட்டாக புதராக வரக்கூடியதெல்லாம் வந்து வளர்த்துருப்பாங்க. சரிங்களா? புஷ் ப்ரொவைடிங் அரவுண்ட் தி பில்டிங்ஸ். ரோட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை வளங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த அரளி செடி இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி செடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா டென்ஸ் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? எஸ். அப்போ ட்ரீஸ், புஷஸ் அண்ட் உட்டன் ஃப்ளோரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்ட். நோட் பண்ணிக்கங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். கம்பல்சரி அதை இறக்கி விட்ருவாங்க. ஓகே. எஸ். மேட்ச் தி, அதாவது 3 கொஸ்டின் கேட்டு 3 கொடுத்துட்டு இதில் எது கரெக்டுன்னு கேட்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கேட்கலாம். ஓகே. எஸ். நெக்ஸ்ட். ஓகே, இது கடைசியாக படிச்சுக்கலாம். சரிங்களா? இதை மட்டும் தனியாக படிச்சுக்கலாம். ரிவர்பரேஷன் அப்படின்ற ரிவர்பரேஷன், வாட் இஸ் மீன் பை ரிவர்பரேஷன் அப்படின்னா, த சவுண்ட் ப்ரெஷர் லெவல் டிக்ரீசிங் ஆர் ரிடியூஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இனிஷியல் வேல்யூ. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எனக்கு ஒரு 60 டெசிபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சவுண்ட் ப்ரெஷர் இஸ் ரிடியூஸ்டிங் 10⁶ டைம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி இனிஷியல் டைம் அப்படின்றாங்க. அப்போ 10⁶ அந்த 1 மில்லியன் டைம் நாங்கள் குறைக்கணும் அப்படிங்கிறான். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இனிஷியல் ப்ரெஷர் லெவல் கொடுத்துட்டாங்க 60 டெசிபிள்னு. அப்போ ரிடியூஸ்டு ப்ரெஷர் லெவல் ரிவரேஷன் டைம் இஸ் ஈக்குவல் 10 இன்டூ லாக் ஆஃப், ஓகேங்களா, 1 டிவைடட் பை இனிஷியல் வேல்யூ 1 வச்சுக்கோங்க, 1 ஓகேங்களா, ஆர் 60 கூட வச்சுக்கோங்கப்பா. 60 டிவைடட் பை எவ்வளோ குறைக்கிறீங்க? 10⁶. அப்போ இது ரெண்டுக்கு ஒரு ரேஷியோ எடுங்க. ரேஷியோ எடுத்து லாகை போட்டு இன்ட்டு 10 மல்டி பண்ணுங்க, என்ன வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? ஆர் அதர்வைஸ் இதை நீங்கள் முன்னாடி கொண்டு போனாலும் ஓகே தான். 10 இன்ட்டு இதை நான் 1ன்னு வச்சுக்கிறேன். இனிஷியலாக அங்கே போட்டிருக்க சமயம் போடல. 1 டிவைடட் பை 10⁶. சரி, 10⁶ மேலே கொண்டு போனால் 10⁻⁻6 வந்துருங்களா? அப்போ இந்த -6 -1 பவர்னு எழுதிக்கிறேன். இந்த -1 முன்னாடி கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? அப்போ 10⁶ வேல்யூ 6. அப்போ -60 டெசிபிள் வந்து குறையுது. கரெக்டாக? அப்போ மீனிங் என்ன? 1 டெசிபிளாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து -60 டெசிபிள் வந்து குறையுது. இதை ரிடியூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். ரெவர்பரேஷன் எனக்கு கேட்பாங்க. சவுண்ட் ப்ரெஷர் லெவல் ரிடியூஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு இனிஷியல் டைம். தட் வேல்யூ இஸ் 10⁶ டைம் 1 மில்லியன் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ப்ரெஷர் லெவல்ஸ் ரிடியூஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இனிஷியல் டைம் 10⁶ வந்து குறைக்கிறோம். இதுக்கு பேர் தான் வந்து ரிவர்பரேஷன் அப்படின்றோம். ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சினிமா தேட்டரில் சவுண்டும் வேணும். சரிங்களா? சவுண்டும் அதிகமாக வேணும் உங்களுக்கு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா பேஸ்லாம் அதிகம் வச்சு தீம் மியூசிக்லாம் தனியாக தெரியணும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது சவுண்ட் அதிகம் வரும். அப்போ அந்த சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியவும் போகக்கூடாது. சரிங்களா? அப்போ என்ன, அக்வஸ்டிக் ப்ரூஃப் பில்டிங் நமக்கு வேணும். சரிங்களா? வால் நமக்கு வேணும், அக்வஸ்டிக் வால் ப்ரூஃப் பில்டிங் நமக்கு வேணும். அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சவுண்டும் வெளியே போகக்கூடாது. அப்போது இந்த இடத்துல தான் நமக்கு ரெவர்பரேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். அப்போது அந்த அக்வஸ்டிக் ஏரியா, ஓகேங்களா, ஒரு குட் அக்வஸ்டிக் ஏரியாவில் சவுண்டு டைம் கேட்பாங்க, சவுண்டு வேவ், ஓகேங்களா, சவுண்டு ப்ரெஷர் தானே நமக்கு, ஃப்ரீக்வன்சி தானே, F = 1/T தானே சொல்கிறோம். சரிங்களா? 0.5 to 1.5 செகண்ட்ஸ்ப்பா. அப்ராக்சிமேட்லி மேக்ஸிமம் 1 செகண்ட்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? 1 செகண்ட்ஸ்க்கு மேலே அந்த சவுண்ட் என்ன அப்படியே டிஸ்பர்ஷன் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் வந்து குட் அக்வஸ்டிக் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். 1 செகண்ட்ஸ். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. சரிங்களா? எஸ். நாஸ்ட், சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இது கடைசியாக படிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் அண்ட் ஏர் என்னென்னு படிச்சிடலாம். சரிங்களா? அதாவது ஒன்றும் கிடையாதுப்பா. இந்த வாட்டர் என்ன பண்ணுதுன்னா, இந்த காற்றுல வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டில் போய் வாட்டர் ஆட் ஆகுது. அப்போ என்ன பண்ணால் அப்படியே நமக்கு சில நேரத்தில் பார்த்துருப்பீங்க, மழை தண்ணி மழை வரும்போது இல்லை ஹையர் ஹியூமிடிட்டியாக இருக்கும்போது நீங்கள் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது மண் கலந்த தண்ணி மாதிரியே இருக்கும். சரிங்களா? இப்படின்னா டஸ்ட்டு வித்து வாட்டர் வெட் கண்டிஷனில் இருக்கும். சரிங்களா? இல்லைன்னா ஏர் அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வெறும் டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் மட்டும் ட்ரை கண்டிஷனில் இருக்கும். சரிங்களா? அதுதான் வாட்டர் டிஸ்பர்ஸ்டு இன் ஏர், ஏர் டிஸ்பர்ஸ்டு இன் வாட்டர் அப்படின்றாங்க. இது எல்லாமே நமக்கு டெய்லி நமக்கு நடக்கிறது தான், நம்ம டெய்லி இது பார்க்குறது தான். சரிங்களா? எஸ். அப்போனா பாருங்கள், நோட் பண்ணிக்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. வாட்டர் டிஸ்பர்ஸ்டு இன் ஏர் அப்படின்னாங்க. வாட்டர் டிஸ்பர்ஸ்டு இன் ஏர் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட்டர் வந்து டிஸ்போஸ் ஆகிருக்கு ஏருக்குள்ளே. அப்போ உள்ளுக்குள்ளே யார் இருக்கணும்? வாட்டர் இருக்கணும். சரிங்களா? வாட்டர்.
அதுக்கு மேலே இருக்கிறது லிக்யூடு ஃபிலிம். அதுக்கு மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூடு ஃபிலிம் தான் சரிங்களா. எஸ், ஃபஸ்ட்டு உள்ள வாட்டர் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபிலிம் இருக்கும் சரிங்களா. அதுக்கு மேலே வந்து கேஸ் ஃபிலிம். திஸ் இஸ் வாட்டர் டிஸ்பர்ஸ் இன் ஏர். ஏர் டிஸ்பர்ஸ் இன் வாட்டர்னா சென்ட்ரல் ஏர் இருக்கும், லிக்யூடு ஃபிலிம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல்க் லிக்யூட் இருக்கும் சரிங்களா. உள்ளுக்குள்ளே வந்து ஏர், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லேயர், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தண்ணியே நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வாட்டர் டிஸ்பர்ஸ்ட் இன் ஏர், ஏர் டிஸ்பர்ஸ்ட் இன் வாட்டர், வாட் இஸ் வாட் தெரிஞ்சுட்டிங்கன்னா போதும் ஓகேங்களா. லாஸ்ட், சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்கப்பா. ஆம்பியன் ஏர் குவாலிட்டி ஓகேங்களா. ஆம்பியன் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் என்ன? இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், சைலண்ட் ஜோன், டே டைம் 75 to 70, இது ரெண்டு மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரிங்களா. 75 to 70, இங்கே 50 to 40 அவ்வளோதான். இதில் 65 to 55, 55 to 45 அடிக்கடி கேட்பாங்க. 50 to 40 அவ்வளோதான்பா. என்ன சொல்கிறேன் அப்படின்னு புரியுதுங்களா. 75 to 70 ஓகேங்களா. 75 to 70 ஜீரோலேயே முடியுது. இங்கே பாருங்கள் 50 to 40 ஓகேங்களா. இங்கே ஒரு ஜீரோவில் முடியும், இங்கே ரெண்டுமே ஜீரோவில் முடியும் அப்படின்னா வச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் 65 to 55, 55 to 45 அடிக்கடி கேட்பாங்க. அடிக்கடி அதிகமாக கேட்ட கொஷின் இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவில் டே டைமில் இருக்கணும், நைட் டைமில் இருக்கணும். டே டைமில் சத்தம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் 55, நைட் டைமில் எல்லாம் அமைதியாக தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் 45 ஓகேங்களா. எஸ், ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக என்னெல்லாம் சவுண்டு லெவலில் கொடுக்கும் அப்படின்றது. ஏர் டிராஃபிக் ஓகேங்களா. ஏர் டிராஃபிக் மீன்ஸ் ஏரோப்ளைன்ஸ் ஓகேங்களா 90 to 110 டெசிபிள் கொடுக்கும் ஓகேங்களா. ரெயில் டிராஃபிக் 90 to 100 டெசிபிள் கொடுக்கும் ஓகேங்களா. யங் அடல்ட் ஓகேங்களா 200 to இவ்வளோ, யங் அடல்ட்னா வந்து இவ்வளோ தான் 200 to 20,000 ஹெட்ஸ் வரும் நமக்கு. ஃப்ரீக்வன்சி தானே நமக்கு. ரூரல் ஏரியா 25 to 35 டெசிபிள் ஓகேங்களா. இதெல்லாம் சும்மா வாட் இஸ் வாட் தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த டேபுலேஷன் ரொம்ப 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 முக்கியமான ஒரு மார்க் கொஷின் சரிங்களா. எஸ், அவ்வளோதான்பா. ஸோ இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஆல்ரெடி நம்ம சிவில் விங்ஸ் சேனலில் ஃபுல் கிளாஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை பார்த்தாலும் ஓகே, இல்லை ஜேடிஓ கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னாலும் இது படிச்சிங்கனாலும் நீங்கள் போதுமானது. ஓகே, எஸ், ஓகேப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஏர் பொல்யூஷன் சின்ன டாபிக் அப்படின்னா அதை எடுத்தாச்சு. என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைப்பா. இவர் தனி ஆள். இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஏர் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தனி. நீங்கள் இந்த சீவேஜையும் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஏன்னா வந்து நமக்கு இவ்வளோ தண்ணி நமக்கு லாஸ் பண்ணுறீங்க, அந்த தண்ணி தான் நமக்கு சீவேஜாக போகும்னு கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிப்போம் சரிங்களா. பட் இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் கண்ட்ரோல் வாட்டர் சாயில் நாய்ஸ் பொல்யூஷனில் இவ்வளோ தான் ஒரு தனி டாபிக் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோர்ஸ் ஆஃப் வாட்டர், கன்வெயன்ஸ், ட்ரிங்கிங் வாட்டரை பற்றி நம்ம படிப்போம். அடுத்த கிளாஸில் நமக்கு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அதை நம்ம பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன் முடிஞ்சு. என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சப்ஜெக்ட்ப்பா சரிங்களா. நிறைய தியரி இருக்கும். ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் கொஷின் கேட்டுருவாங்கப்பா. கன்ஃபார்ம் கொஷின் ஒரு 5 மினிமம் ஒரு 5 கொஷின் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்கும் சரிங்களா. ஒரு 5 கொஷினில் கண்டிப்பாக தியரி கேட்கும். இன்னொரு 5 கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு சம்மு மாதிரி கேட்போம். இந்த பிஓடி வேல்யூ கண்டுபிடிங்க, இந்த சவுண்ட் ப்ரெஷர் லெவலில் சொல்லுங்கள் ஓகேங்களா. இஎல்ஆர் வேல்யூ கண்டுபிடிங்க, ஏஎல்ஆர் வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கான்செப்ட் கேட்டுருவாங்க சரிங்களா. எஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஜேடிஓ கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஆஸ் பர் சிலபஸ் பண்ணி நம்ம முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.